ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்தரலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங்லே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஹீரோயின் தான் கொண்டு வந்து அவங்கள கொண்டு வந்து அதாவது ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த ஃப்ளாஷ்பேக்ல வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு கார் ஓட்டிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாரு. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, அவர ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வருவாங்க. அவங்க வந்துட்டு ஒரு கட்டத்தில வந்து ஹீரோ வந்து பார்த்துருவாரு. ஹீரோயின் வந்து பின்னாடி வர்றத பார்த்துருவாரு. 2 பேருமே கார்ல தான் போயிட்டுருக்காங்க. உடனே ஒரு கட்டத்தில ஹீரோ வந்து கார நிப்பாட்டிட்டு ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல மறைஞ்சு நின்னுப்பாங்க. உடனே கார விட்டு இறங்கி வந்து தான் பார்ப்பாரா, சரி அவ போயிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கார்ல ஏறலான்னு சொல்லிட்டு ஹீரோ வருவாரு. வரும்போது தான் டக்குன்னு வந்து அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்பதான் வந்துட்டு ஹீரோயின் பார்த்துருவாங்களா, அதோட அவங்க தான் கொண்டு வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்லயும் கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. ஏன்னா இப்பவும் திரும்பவும் ஹீரோயின் வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாங்க சில விஷயங்கள்லாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ இருக்கார்ல, அவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். ரொம்பவே எல்லாத்துலயுமே கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அவர் ஒரு பெரிய பாஸ் கூட, அந்த ஹோட்டல் கூட அவர் வச்சு நடத்திட்டு இருப்பாரு. இப்ப அது எப்பயாவது அங்க விசிட் வர்றதோ, இல்ல எப்படினாலும் அவரு இஷ்டத்துக்கு வருவாங்கல்ல. அந்த மாரி வர டைம்ல பார்த்தோம்னா, அங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு மாரி பதட்டமாயிடும். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ கண்டுபிடிச்சா கூட வந்துட்டு அவ்வளோதான் அவர வேலைய விட்டே தூக்கிருவாரு. அந்த அளவுக்கு ஹீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறதுனால, எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயம், பதட்டம் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த மாரி ஒரு டைம்ல தான் ஹீரோவும் இப்ப வந்து பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஆள் இருக்காரு. அவரு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, பாத்ரூம்ல ஹாயா அந்த வந்து பாத் டப் இருக்கும்ல, அதுல உட்காந்துக்கிட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கதவ தட்டுறாங்க. அங்க வந்துட்டு ஹீரோயின் வந்து கேட்பாங்க, "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "நான் வந்துட்டு இப்ப நடக்க போற ப்ராஜெக்ட்ட பத்தி தான் பார்த்துட்டு இருந்தேன்னு" அவர் சொல்லுவாரு. "இல்ல கேம் தானே விளையாடினா கூட உன் ஃபோனுன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ப்ராஜெக்ட் ரிலேட்டடா தான் பார்ப்பாரு. "நான் தான் சொல்றேன்ல, இப்ப நான் திருந்திட்டேன். கேம்லாம் விளையாடுறது இல்ல. ப்ராஜெக்ட் ரிலேட்டடா தான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. இங்க பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே வந்துட்டு பாஸும் அவங்க கூட வேலை ஹீரோயின் வந்து பாஸா இருப்பாங்க. அவங்க கூட வேலை பார்க்குறவர் தான் அவரு. ஆனா ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. அதனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அடுத்த இதுலயே வந்துட்டு அவங்க தெரிஞ்சிடும். இப்ப அடுத்தது என்ன பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பேக் சைட் பார்க்கும்போது தெரிஞ்சிடும்ல. அதுல அவரு கேம் தான் விளையாடிட்டு இருந்தாருன்றத அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சமாளிச்சுட்டு இருப்பாரு. நான் வந்துட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட கூட பேசாம நான் வந்து அந்த அளவுக்கு வேலைன்னு இருக்கும்போது, என்னலாம் இப்படி நீ சந்தேகப்படலாமான்னு சொல்லும்போதே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. உடனே வந்துட்டு அவர் அப்படியே சமாளிச்சுட்டு எனக்கு இந்த கேமுக்கு போகணும். அந்த படம் வந்திருக்கு. அந்த கேம்ல படம் வந்திருக்கு. அத பார்க்கணும். டிக்கெட் கிடைக்குமா? அப்படின்னு கேட்கும்போது, நீ இதே மாரி இருந்தீன்னா நம்ம கம்பெனி இழுத்து விட்டு மூடிட்டு போ வேண்டியதான் அப்படின்ற மாரிலாம் அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. பார்த்தோன்னா இதெல்லாம் பேசிக்கிட்டே வராங்களா, அப்புறம் தான் ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு அங்க ஒரு மீட்டிங் நடக்க போது. அந்த மீட்டிங் நடக்கும்போது தான் இப்ப இந்த பேசிட்டு வராங்களா ஹீரோயின். அவங்க வந்துட்டு அவர் இருக்கார்ல பக்கத்துல கேம் விளையாடிட்டு இருந்தார்ல, அவர வந்துட்டு ரொம்பவே இதா நினைக்கிறாங்க. ஏன்னா, இப்ப ஆக்சுவலா இவர் தான் வந்து அந்த கம்பெனியோட பாஸா இருக்காரு. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்துட்டு அவரோட செக்ரட்டரியா இருக்காங்க. இதனால வந்துட்டு இவர் கொஞ்சம் பொறுப்பு இல்லாம இருக்கிற நேரத்துல வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா நேரமும் அவங்களுக்கு ஐடியா குடுத்து கொண்டு வரது அந்த செக்ரட்டரியோட ஹீரோயினோட வேலையாவே இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மீட்டிங்க்கு உள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினும் பக்கத்திலேயே உட்கார வச்சுக்கிறாரு. எது கேட்டாலும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு பதில் சொல்லிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் வெளிய இருங்க அவர்ட்ட பேசணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவர் அப்படியே ஹீரோயின திரும்பி பார்ப்பாரு. கூடவே இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இப்ப எங்க ஓடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருப்பாரு. எந்திரிச்சு வெளிய போறத ஹீரோ பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. வெளிய வந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி பேசுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்வாங்கன்னா, "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் 1000 தான் இருந்தாலும் உன்னோட பாஸ் தானே. எப்படியோ போறான்னு போ வேண்டியது தானே. எதுக்காக நீ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்க? இது நல்லது, இது கெட்டதுன்னு ஒவ்வொன்னா அவனுக்கு எடுத்து எடுத்து சொல்லிட்டு இருக்க. எதுக்காக அப்படி பண்ற? நீ என்ன அவனோட அம்மாவா? இல்ல அவனோட ஒய்ஃபா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பாவம் அவன். அவன் தானே எனக்கு சம்பளம் குடுக்குறான். அவனுக்கு தெரியாதத தானே நான் சொல்லிக் குடுக்குறேன். அவனுக்கும் என்ன விட்டா யாரும் கிடையாதுல்ல அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்க. என்ன பேசிட்டே இருக்கும்போதே இப்ப ரூம் உள்ள உட்கார வச்சுட்டு வந்தாங்களா, அவரோட பாஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. உள்ள வந்துரு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க வந்து அவர வந்துட்டு, "நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. நீ ரொம்ப நல்ல பையன். நீ வந்து இத கண்டிப்பா உன்னால முடியும்." அப்படி இப்படின்ற மாரி இவங்க மெசேஜ் போட்டுட்டே இருக்காங்க. இந்த மாரி போடும்போது அவர் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருப்பாருன்றதுக்காக இவங்க இது பண்ணிட்டே இருக்காங்க. இப்பதான் ஹீரோ அங்க வராரு. வரவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாசல்ல நிக்கிறவர் வந்து டை போடணும். அந்த யூனிஃபார்முக்கு அவர் டை போடாம இருக்கிறதுனால, அவர வேலைய விட்டே தூக்குறேன் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பாரு. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள அந்த மேனேஜர் இருக்கார்ல, அவர ரொம்பவே பணிஞ்சு பணிஞ்சு பேசுவாரு. "உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க. நான் செஞ்சு குடுக்குறேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, ஹீரோ என்ன கேட்பாருன்னா, "போன தடவ நான் இந்த ஹோட்டல்ல வந்து தங்கும்போது என்னோட வாட்ச் வந்து மிஸ் ஆச்சு. அத பத்தி நான் உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். இதுவரைக்கும் நீங்க அத கண்டுபிடிச்சு குடுக்கல. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்க எடுத்துக்கல. அப்படின்ற பட்சத்தில திரும்ப வேற நான் இங்க வந்து தங்குறோம்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்குறீங்களா?" அப்படின்ற மாரி கோவப்படுவாரு. ஏன்னா அதே இடத்துக்கு தான் ஹீரோயினும் இப்ப வராங்க. இப்ப அந்த மேனேஜர் என்ன சொல்வாருன்னா, "நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க அதாவது நாங்க தேடி அந்த வாட்ச் எடுத்துட்டோம். உங்கள்ட்ட குடுக்கலாம்னு சொல்லிட்டு வரதுக்குள்ள நீங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க. அது இங்க தான் இருக்கு. நாங்க உங்களுக்கு தரோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஆப்போசிட்டா வராங்க. 2 பேருமே இன்னும் யாரும் அவங்க யாரு என்னன்றத கவனிச்சுக்காம அவங்கவங்க அந்த ரோட்ல போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுக்கு வந்துட்டு பதட்டத்தோட அவர் மெசேஜ் அனுப்பவும், இப்பதானே விட்டுட்டு வந்தேன். அதுக்குள்ள இந்த கத்து கத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோயின் அவர பார்க்க ஓடி வராங்க. அவரோட பாஸ பார்க்கறதுக்கு. "இன்னும் எதுக்குடா இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்க? இப்பதானே எவ்வளோ மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு ஹீரோயினே கேட்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, "இப்போ புதுசா ஒருத்தன் வந்திருக்கான். அவன என்னால வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. நீ கண்டிப்பா உள்ள வரணும்னு." யாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எட்டி பார்ப்பாங்களா, அங்க தான் ஹீரோ உட்கார்ந்திருப்பாரு. பார்த்தோன்னே, "இவனா? சுத்தமா என்னால முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது, "ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுறாத." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கெஞ்சுவாரா. ஹீரோயினுக்கு ஒரு வழியே இருக்காது. ஏன்னா அந்த மீட்டிங்ல உட்காந்துருக்கவங்க எல்லாரும் திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது இது அவங்களுக்கு
ஒரு அசிங்கமாக இருக்கும்ல. சரின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணாங்க, வேறு வழி இல்லாமல் ஹீரோயின் இப்போ உள்ளே வருவாங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தோம் அப்படின்னா, இவரோட பாஸ் போய் பாத்ரூமில் வந்துட்டு வெளியே வரமாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இன்னும் எவ்வளோ நேரம் தான் அங்கே உட்காந்துட்டு இருக்க போகிறோம், மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, வெளியே வான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வரவே மாட்டார். என்னால் முடியவே முடியாது, இவ்வளோ நேரம் நீ சொன்னன்றதுக்காக நல்லபடியாக தான் அந்த மீட்டிங் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். எப்போ இவன் வந்தானோ அந்த ஒரே ஒரு கேள்வி கேட்டான், அதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோதான், என்னால் எதுவுமே பதில் சொல்ல முடியல, எனக்கு அப்புறம் என்னால் முடியாது, நீயே பார்த்துக்க அப்படின்ற மாதிரி உள்ளே உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி அவன் என்ன தான் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கேட்பாங்க. ஹீரோ என்ன கேட்டுட்டு இருப்பாருன்னா, இது வரைக்கும் உங்கள்கிட்ட அந்த ப்ராஜெக்ட்னு கொடுத்த விஷயத்தில் வந்து நீங்கள் உருப்படியாக எதுவுமே செஞ்சது கிடையாது. சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு 12 வயசு பையன்கிட்ட ஒரு கம்பெனியை வந்து கொடுத்து ஒப்படைச்சோம் அப்படின்னா அந்த பையன் வந்து எந்த அளவுக்கு கம்பெனியை பார்த்துப்பான்னு அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. அதை தவிர வேறு ஒன்றுமே செய்யல. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் ஃபுல்லாக கொடுக்குற வரைக்கும் நான் எங்களால் மேற்கொண்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதை தான் சொல்லி இப்போ நான் வெளியே வரமாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாரு. பாஸ் இருக்காருல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் மொத்தமாக அவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அந்த மீட்டிங்கே வந்திருக்கான். இவனு இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுவான்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் உட்காந்துட்டு இருக்காரு. மொதல் இப்போ வெளியே வரலன்னா அவ்வளோதான், உன்னை இப்போ வெளியே வந்தால் தான் எதாக இருந்தாலும் பேசி தீர்க்க முடியும், வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே நின்று கத்திட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இவ்வளோ கூப்பிட்றதுனால அவர் வெளியே வராரு. வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேகமாக பேக் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு நான் அந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன், நான் வெளிநாட்டுக்கு ட்ரிப்பு போகிறேன், நீயே இதை பார்த்துக்கோ அப்படின்றாரு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரும்போதெல்லாம் என் தலையில் கட்டி விட்டு நீ பாட்டுக்கு ஓடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவ்வளோ நாளாக பார்த்த மாதிரி நீயே பார்த்துக்கோ, என்னால் சுத்தமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஏன்னா இதே மாதிரி நான் கூட இருந்தேன்னா இப்போ இருக்கிறதே நான் சொதப்பி விட்டுருவேன், அதனால் நீ இதை மேனேஜ் பண்ணிக்கோ, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை கூப்பிடுன்றாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இதே மாதிரி பண்ணாத, எதாக இருந்தாலும் 2 பேருமே சேர்ந்து இருந்தால் தான் ஒரு கான்ஃபிடென்ட்டாவது கிடைக்கும், போகாத, அவனை தனியாலாம் என்னால் வந்து சமாளிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏதாவது பண்ணி நல்ல நியூஸை மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பி ஓடியே போயிடுறாரு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு இது ரொம்பவே கஷ்டமாக போகுது. ஆனால் இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா வந்துட்டு இந்த பாஸ் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவார். ஏதாவது ஃப்ரெண்டாக வந்து அப்படி இருக்கிறதுனால வந்துட்டு ஹீரோயினும் அவங்க போராடி இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஹீரோ கிட்ட மாட்டி விட்டு ஓடிட்டானே அப்படின்ற மாதிரி ரொம்பவே அவங்க வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க சின்ன வயசு கதையெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஹீரோ கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ இவங்க சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து அப்பா காட்ட மாட்டாங்க, அம்மா கிட்ட தான் அவங்க வளர்ந்துட்டு இருப்பாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக அழகாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள சமாளிக்கிறது ரொம்பவே ஹீரோனுக்கு கஷ்டமாக இருக்கும். வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு சரியாக குக் பண்ண தெரியாது. அது மாதிரி எல்லாம் ஓரளவு தான் ஒரு சில பேருக்கு அப்படி தானே இருக்கும். அது வந்து ஹீரோயின் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே அவங்க அம்மாவுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு அவங்க அப்படியே தான் வளர்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க காலேஜ் படிக்கிற டைமில் தான் புதுசாக ஒரு ஆள் வருவார். நான் தான் அவங்க அப்பா அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்துவார். திடீர்னு என்ன முளைச்சு நிற்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க அதை கண்டுக்காமல் அவங்க போயிடுவாங்க. ஹீரோயின் வந்து படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் இருக்காருல, இவங்க 2 பேரும் ஒன்றா தான் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்போவே இவர் வந்து ரொம்ப வெகுளித்தனமாக ரொம்ப பயந்த சுபாவமாக தான் இருப்பார். அப்போ வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு சேர்ந்து நின்றுட்டு இவரை கிண்டல் பண்ணிட்டு வம்பு வளர்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஒரு 1 2 3 நம்பர் என்ன ஆரம்பிச்சிருவார். எதுக்குடா இப்போ நம்பர் என்ற திருப்பி அடிக்க போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்வார்னா, இப்போ வருவா பாரு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ நாங்கள் வந்துட்டு அந்த கிண்டல் பண்ணுற எல்லாரையும் போட்டு அடின்னு சாத்தி எடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. அப்போத்துலேருந்தே அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, அவருக்காக நிற்கிறது, சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே ஹீரோயின் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட சரி படிப்பும் முடிஞ்சிடும், சரி வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு வரும்போது இவங்க ஒரு கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க. இன்டர்வியூவில் செலக்டும் ஆயிருப்பாங்க. சரி இந்த வேலைக்கு சேர அன்னைக்கு தான் தெரியும் இந்த கம்பெனிக்கு பாஸே வந்துட்டு அந்த பயந்து போய் ஒரு சுபாவமாக இருக்கார்ல, அவர் தான் தெரியும். இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவர் வந்து வெல்கம் பண்ணும் போதே நீ மறுபடியும் வந்துட்டியா அப்படின்ற மாதிரி அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஹீரோனுக்கு தான் பெரிய தலைவலியாக இருக்கும். அன்னையிலேருந்தே பல பிரச்சனைகளை அவங்க சால்வ் பண்ணிட்டே வந்தாலும் இப்போ திரும்பவும் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு நினச்சி கவலைப்படுவாங்க. வந்து படிச்சுட்டு இருப்பாங்களா, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் பேப்பரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்சருமே வந்து சி அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணியே வச்சுருப்பாங்க. அவங்களோட எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கிறவர் தான் வந்து ஹீரோவாக இருப்பார். ஹீரோனை கூப்பிட்டு கேட்பாரு, இது என்னது, இது எல்லாத்துக்குமே சின்னு போட்டு வச்சிருக்கியே என்ன இதுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஷன் தெரியல அப்படின்னா வந்துட்டு எதை போடுறதுன்னே தெரியல, அதனால் எல்லாத்தையும் டோட்டலாக சின்னு போட்டு வந்தால் எப்படியாவது மார்க் ஏதாவது 1 2 கிடைக்கும்ல, அதனால தான் அப்படி போட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் ஆன்சர் கூட தெரியாத நீலாம் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் படிக்கிறதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ அப்போவே அவங்கள திட்டி விட்டுருப்பாரு அவங்க படிக்கும் போதே. ஹீரோயின் வந்து இப்போ யோசிச்சு பார்க்குறது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஸராக இருக்கும் போது கொஞ்சம் கூட இறக்கமே காட்டாமல் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பான் இந்த ஆள், இப்போ இவனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் இப்போ யோசிப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அவங்க வந்து ஒரு லாயராக இருப்பாங்க. இந்த மாதிரி இவனை திரும்பவும் வந்துட்டு என்னோட ப்ரொஃபஸரே வந்துட்டு இப்போ வந்துட்டு வில்லனாக வந்து நிற்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும்போது ப்ரொஃபஸர் எப்படி வந்து பிஸ்னஸ் இதாக வர முடியும், சிஓ ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, அப்பத்துலேருந்தே இவருக்கு வந்துட்டு இந்த எக்கனாமிக்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறனால பிஸ்னஸ் நாலேஜும் அதிகமாகவே இருக்கும். ஸோ அவரோட ஃப்ரெண்டு வந்து அதாவது ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வசதியானவராக இருப்பார். அவர்கிட்ட பணம் இருக்குது, இவர்கிட்ட பிரைன் இருக்குது. ஸோ 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோவோட இன்வால்மெண்ட்னால வந்துட்டு அவருக்கு இப்படி தான் பதவி கிடச்சது, இப்போ அவர் வேறு லெவலில் போயிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் வந்து
எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. இது பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்துட்டு கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு வாரம் 10 நாள் போல் அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து சைனா கிளம்பி போகணும். அங்கே போய் ஃபைனல் ஒப்பீனியன் இவர் கொடுத்துட்டாரு அப்படின்னா வந்துட்டு இந்த ப்ராஜெக்டே வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அவர் சைனா போகாமல் பார்த்துக்கிறது தான் அவர் வேலை, அதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஐடியா கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் போகிற இடத்துக்குலாம் ஃபாலோ பண்ணிகிட்டே போ, அவன் வந்து யாரோ தன்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவனத்தை வந்து சிதற விடுவாங்கள்ல. அதுலேயே வந்துட்டு என்ன இருக்குது எது இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுவான். அப்போ வந்து அவன் கண்டிப்பாக வந்துட்டு இதில் தான் கவனம் செலுத்துவான், சைனாக்கு திரும்ப போக மாட்டான் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு இந்த ஐடியா வந்து ஓகேவா இருக்க மாதிரி இருக்கும். உடனே வந்துட்டு அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதுக்காக அவங்க காரை எடுக்காமல் அவங்களோட பாஸோட கார் இருக்குல்ல அந்த காரை தான் ஓப்பன் பண்ண போவாங்க. அதுக்குள்ளே ஹீரோ வரவும் பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் ஒழிஞ்சிப்பாங்க. அவர் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு போகணும், அவர் போகணுன்னு தானே பின்னாடி போக முடியும், அவர் நடந்து தானே வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஹீரோக்கும் அதாவது இவங்களோட ஃபோன் வந்து வைப்ரேட் மோடில் போட்டிருப்பாங்க. அந்த சத்தம் கேட்கும்போது ஹீரோக்கு வந்து யாரோ தன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி அவருக்கு தோண ஆரம்பிச்சிடும். இப்போ ஹீரோவும் திரும்ப திரும்பி பார்க்குறாரு, யாரும் இல்லைன்னு தெரிஞ்சோன்னு அவரும் கார் எடுத்துகிட்டு ஓட்ட ஆரம்பிச்சாரா. இவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. வரும்போதெல்லாம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு திட்டிகிட்டே இருப்பாங்க. அவனை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு எனக்கு கால் பண்ணிட்டே இருக்க, அப்புறம் எப்படி அவனுக்கு டவுட் வராது அப்படின்னு திட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனை ஃபாலோ பண்ணுறதுனால மட்டும் எதுவுமே ஆக போகிறதில்ல, வேறு ஏதாவது சொல்லிடின்னு சொல்லும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது அவன் தப்பு செய்கிறானான்னு பாரு, இல்லாட்டி ஏதாவது அவன் செய்கிற மாதிரி ஒன்று ஏற்படுத்தி விட்டுரு, அதில் அவன் மேலே கேஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கேன், ஒரு வாரத்தில் அவனை தூக்கி உள்ளே போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவன் வந்து வெளியூர் போகிறதுக்கு லேட்டாக தானே ஆகும், இது ஒரு வழி தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஐடியா கொடுத்துட்ருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு இப்போ ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு வந்து இப்போ யாரோ தன்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால தான் காரை நிப்பாட்டிட்டு இறங்கி வந்து பார்த்துருப்பாரு. அது ஹீரோயின் தெரிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேக்லேயே கார் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சு தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. அதோட ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப வண்டியில் ஏற போகிற டைமில் தான் யாரோ வந்து இடிச்சிருப்பாங்க. இது வந்து பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு ஹீரோவை முடிச்சு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து போயிடுவாங்க இடிச்சவங்க. அந்த ஹீரோயின் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோ கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் இப்போ ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இருக்காருல அவர் வந்து இந்த மாதிரி கிளம்பி வேக வேகமாக ஓடினார்ல வெளிநாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கால் பண்ணுறாங்க. அவர் காலை கட் பண்ணி விட்டுட்டு கேம் விளையாடிட்டு இருப்பாரு. அதே சமயத்தில் வந்து அந்த ஒரு அதாவது என்ன சொல்கிறது எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, அதாவது அவங்க வரேன்னு சொல்லியிருந்தாலும் அந்த செக் பண்ணி பார்ப்பாங்கல்ல அந்த ஃபோன்லேயே, அதில் வந்துட்டு அவள் எங்கே இருக்கா லொக்கேஷன் அப்படி இப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட ஹீரோ அதாவது அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி இவருக்கு தெரியுது. அந்த பாஸுக்கு தெரியும் இவ்வளோ கிட்ட அவள் எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். இவர் வந்து இங்கே வந்தது வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியல. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வேற யாருக்கு ஒரு பையன் கூடயே அவங்க போயிட்டு இருக்காங்க. அதை வந்து இவர் அதே ஹோட்டலில் தான் இவர் உட்காந்துட்டு இருக்காரு. இதனை நம்ம ஆள் இவ்வளோ கிட்ட ஃபோன்லாம் காட்டுது, இங்கே தான் எங்கேயோ இருக்காலும் திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேற ஒரு பையன் கூட அந்த பொண்ணு போயிட்டு இருக்கு. அதை பார்த்தா அவருக்கு செம்ம கோவம் வருது. அப்போ அந்த பொண்ணே வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு புதுசாக பிடிச்ச அந்த பையன் வந்து சொல்லுவான் மாட்டிக்க போகிற அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் மாட்டிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது, அவனுக்கு எப்போவுமே வந்துட்டு கேம் விளையாடுறதுலேயே தான் வந்துட்டு 90% டைம் போயிடும், 98% வந்து அவனை சுற்றி அவனோட செக்ரட்டரி இருக்கா, அவனுக்கு என்ன வேணும் ஏது வேணுன்றதை பார்த்து கொடுக்கறதுக்கு அவருக்கா, மிச்சம் 2% மட்டும் தான் அவனுக்கு என்னை பற்றி யோசிக்கிற சிந்தனை இருக்குது. அதுலேயும் அவன் எனக்கு ஃபோன் போட்டால் கூட சரியாக பேச மாட்டான். இதில் அவன் நான் எங்கே இருக்கேன் நான் என்ன பண்ணுறேன்னா அவன் கண்டுபிடிக்க போகிறானா கண்டுபிடிக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டுக்கு ஜாலியாக பேசிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடியிலேருந்து வந்தவர் வந்து பார்த்தோன்னா அவங்களும் பயந்துருவாங்க, இவருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். அதோட கூட வந்த அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அவருக்கு இவர் ஓங்கி ஒரு அடி விடுவார். அதோடு போய் விழுந்துருவார். இவருக்கு எப்படா இவ்வளோ தைரியம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்குள்ள அந்த கூட்டிகிட்டு வந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மூக்குலேயே ஒரு குத்துது. அவ்வளோதான், அங்கே அப்படியே அந்த சீன் கட் ஆகிட்டு இருக்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா இப்போ ஹீரோ கூட்டு வந்து அட்மிட் பண்ணாங்களா, அவருக்கு வந்து இப்போ ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருக்கும். ஹீரோக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஆனால் அவருக்கு பிரெயினுக்கு வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறதுனால வந்துட்டு அவருக்கு வந்து இந்த மெமரி லாஸ் ஆகி இருக்க கூட வாய்ப்பு இருக்குது, அதனால கூடவே இருந்து கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்ட சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோனுக்கு ஒரு வழியே இல்லை, அவரையே உட்காந்து பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோவாக கண்ணு முழிச்சாரு. முழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்குற மாதிரி நான் யார் நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கவும் நீ யார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. ஹீரோயினுக்கு இது ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. இந்த வாய்ப்பை நம்ம விட்டுறவே கூடாது. இப்போ நம்ம உண்மையை மட்டும் சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து அவனோட செக்ரட்டரி அவனோட ஆளுங்கள்லாம் இருக்காங்களா அவங்களாம் கண்டிப்பாக வந்துருவாங்க. அப்போ இந்த ப்ராஜெக்ட் விஷயமா வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிடும். இப்போ நம்ம இதை சமாளிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு இவனுக்கு எல்லாம் மறந்துருக்கிறதோட நம்ம அப்படியே வந்து அதை மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உன் கேர்ள் ஃப்ரெண்டு, அது மட்டும் கிடையாது நான் தான் உன்னோட ஒய்ஃப், அந்த அளவுக்குலாம் அவங்க பேசுகிறாங்க, எனக்கு அப்படிலாம் எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என் மேலே தான் எல்லாமே தப்பு, நம்ம வந்து கல்யாணம் ஆகி நம்ம ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தோம், வந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுக நினைக்கிறாங்க. அழுக வரமாட்டேங்குது. உடனே தன்னைத்தானே ஒரு கிள்ளி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிடறாங்க. உடனே இவருக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இப்படி இருந்துட்டாலும் அவருக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற விஷயம் இருந்தாலுமே அவரோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல அவர்கிட்ட அவர் ஒரு விஷயம் சொல்லி வச்சிருப்பாரு. ஒரு 4-5 நாள் வந்து தொடர்ந்து என்னை காணும்னு வச்சுக்கோ, ஏன் அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உனக்கு சொல்கிறேன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து 4-5 நாள் இவருக்கு என்ன ஆச்சு ஒன்றுமே தகவலே தெரியலையே அப்படின்னு தேடிட்டே இருப்பார். அப்போ தான் ஹீரோ வந்து சொன்னது ஞாபகம் வரும். அப்படின்னா இந்த அலமாரியில் ஒரு அட்டை மாதிரி வச்சிருப்பான், அந்த அட்டையை எடுத்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்வார். அங்கே ஒரு ஷீட் மாதிரி ஒன்று எழுதி வச்சிருப்பாரு. அந்த அலமாரியை திறந்து அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் என்ன எழுதியிருப்பாருன்னா இந்த மாதிரி நான் ஒரு வேளை 4-5 நாள் மிஸ் ஆகிட்டேன் அப்படின்னா வந்துட்டு எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிடாத, சுற்றி இருக்க ஹாஸ்பிட்டலில் மட்டும் செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருப்பாரு. இதை வந்து அந்த அசிஸ்டன்ட் வந்து படிச்சு பார்ப்பாரு. பார்த்தீங்கன்னா இவரும் வந்துட்டு சுற்றி இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலுக்குமே கால் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. இங்கே இன்னொரு பக்கம் அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சில சீன்ஸ்லாம் காட்டுறாங்க. அது
வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் மீட்டிங்ஸ் இருக்குல்ல, அந்த மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து திடீர்னு எதுக்காக இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்க. ஹீரோ கிட்ட கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அதாவது ஜூனியர் இருக்கார்ல, அவர் வருவார். வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அவர் எப்போவுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படி தான் பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டே இருப்பாரா. இப்போ இந்த மீட்டிங் வந்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மீட்டிங்னா 2:30 மணிக்கு நீ வர, எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா, எதுக்காக எல்லாரோட நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூனியர் கிட்ட ஹீரோ வந்து கோவப்பட்டு இருப்பாரு. என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த ப்ராஜெக்ட்டை வந்து இப்போ பாதிலே ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இருக்க அந்த எல்லா பணக்காரங்க வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க கொடுக்குற அந்த கம்பெனி கொடுக்குற ஃபண்டு தான் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இந்த ப்ராஜெக்ட் நிப்பாட்டிட்டு நம்மளுக்கு எப்படி வரும்ன்ற மாதிரி யோசிப்பாங்க. உடனே வந்துட்டு அவங்க 2 பேரும், அந்த ஜூனியரும் ஹீரோவும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் மாறி மாறி பேசும்போது அவங்க என்ன சொல்லிப்பாங்கன்னா, இது நாங்கள் ஒரு வேளை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது வந்து எங்களுக்கு தான் லாஸ் ஆகும், அதனால அப்படிலாம் இல்லை, எதுக்கும் இன்னொரு தடவை நாங்கள் யோசிச்சுட்டு சொல்கிறோம். இப்போ உங்களை இந்த மீட்டிங் கூப்பிட்டது வந்து அதாவது ஒரு ட்ரையல் பார்க்க தான் கூப்பிட்டேன், நீங்கள் இன்னொரு தடவை இந்த மீட்டிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் எல்லாரும் அப்படியே முணுமுணுத்துட்டு என்னடா இவன் நினச்சி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி போவாங்க. அதோட அவங்களாம் போனதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அதாவது ஜூனியர், அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ போய் இந்த ஆஃபீஸில் போயிட்டு நான் பார்க்க சொல்கிற ஒரு ஆளை போய் பார்த்துட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி அவர் அனுப்புவார். இப்போ அந்த இடத்துலேருந்து எல்லாருமே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த ஜூனியரை பார்த்து என்ன கேட்பாருன்னா, கம்பெனிலேருந்து யாருக்கும் தெரியாமல் நிறைய அமௌண்ட்டை வந்து நீ எடுத்திருக்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், எவ்வளோ நாள் தான் உனக்காக நான் டைம் கொடுக்குறது, இதே மாதிரி அவங்கள்ட்டலாம் எவ்வளோ நாள் தான் நான் சமாளிக்கிறது. அதாவது ஹீரோ வந்து இப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டது வந்து இவரை பற்றி உண்மையான விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படின்னு தான் கூப்பிட்டுருப்பாரு. ஆனால் வந்துட்டு இவருக்கான டைம் கொடுக்கணும், இவரை வார்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேறு வேறு காரணங்கள் சொல்லி சமாளித்து அனுப்பியிருப்பாரு. உடனே இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடு, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ் ஆகட்டும், கண்டிப்பாக நான் வந்துட்டு நான் எவ்வளோ கொடுக்கணுமோ அதெல்லாம் திரும்ப கொடுத்துட்றேன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட இவர் கேட்டுட்டு இருப்பாரு. அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரி ஹீரோ சொல்கிறாருல்ல, அதனால இவருக்கு வந்து ஹீரோ மேலே செம்ம கோவமாயிரும். அடுத்த மீட்டிங் இந்த மாதிரி போட்டு சொன்னா அப்படின்னா வந்துட்டு நம்ம லைஃபே வந்து டோட்டலாக மாறிடும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருப்பாரு. ஒரு வேளை ஹீரோக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கு இவராக கூட காரணமாக இருந்திருக்கலாம். அது என்ன அப்படின்றது இனிமேல் தான் நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ அடுத்தது வந்து இப்போ போலீஸ்காரங்க வந்துட்டு இப்போ ஹீரோக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்குல்ல, அதை விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஹீரோ எதுவுமே தெரியாமல் எல்லாம் மறந்து போய் அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கவும் ஹீரோயின் கிட்ட தான் அவங்க விசாரிப்பாங்க. என்னாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறோம், அதனால முன்ன பின்ன அவர் காரில் போனால் நான் பின்னாடியே வந்தேன், இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவரை கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட இப்போ விசாரிக்கிற அந்த போலீஸ்கார் என்ன கேட்பாருன்னா, நீங்கள் யார், நீங்கள் என்ன முறை வேணும்னு சொல்லி கேட்கும்போது நான் அவரோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாகவே சொல்கிறாங்க. சொன்னோடனே ஹீரோ அவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ யாரை பார்த்தாலும் இழிச்சிக்கிட்டே இருப்பார். இப்போ முன்னாடி அப்படி இருந்ததுக்கு இப்போ ஆப்போசிட் எல்லா மாதிரி ஆமாம் ஆமாம் அவன் என்னோட ஃபியான்சி தான் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. இவருக்கு அவரே சொல்லிட்டாருல அப்படின்ற மாதிரி இவரும் நினச்சிக்கிறாரு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்போ அவரும் கிளம்பிடுறாரா. இப்போ ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வச்சுட்டு இருக்க ஒரு கண்ணாடி எடுத்து ஹீரோக்கு கொடுக்குறாங்க. உங்கள் கண்ணாடி வந்து காண போயிடுச்சு, அது வரைக்கும் இதை போட்டுக்கோங்க, நான் இப்போ ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் பத்திரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லு பேச்செல்லாம் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த இடத்துக்கு ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவரோட பாஸ் இருக்காருல்ல, அவர் சண்டை போட்டார்ல, அங்கேயும் வந்து 2 பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களும் ஒரு கேஸ் ஆகி அங்கே வந்து ஸ்டேஷனில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் இது வரைக்கும் இன்னும் அவங்கள கவனிக்கல. அவங்க வந்து அந்த ஆஃபீஸர் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டாக என்னால் பார்க்க முடியல, ஏதோ வேணும்னே யாரோ பண்ண மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லவும் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்வார்னா, இல்லை இல்லை இது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, நீங்கள் சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும், நீங்கள் என்ன காரணம் சொல்கிறீங்க, அதாவது ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம்ல, எங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால் அவர் கோச்சிக்கிட்டு முன்னாடி போனார், நான் பின்னாடியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி நீங்களே கோச்சிக்கிட்டு பின்னாடி வந்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அவர் ஸ்ட்ரெஸ்ஸில் கூட கார் ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம்ல, அது எப்படி நீங்கள் வந்துட்டு வேணும்னே வந்துட்டு அவருக்கு வந்து இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து இதோடய முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பும் போது தான் அவரோட பாஸ் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறது ஹீரோனுக்கு தெரிய வருது. என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கிற நீ அப்படின்ற மாதிரி அவங்க திரும்பி பார்க்கும்போது தான் தெரிய வருது. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இந்த மாதிரி ஏமாத்தின சீட் பண்ண வேலையெல்லாம் தெரிய வருது. அதோட ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக அவங்க தான் அப்பத்துலேருந்தே இவரை சேவ் பண்ணுறதா இருக்காங்கல்ல, அதனால் கண்டபடி பேசி விடுறாங்க. இப்போ அந்த ஊர் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக தண்டனை கொடுப்பாங்க. ஒன்று வந்துட்டு கேஸை ஃபைல் பண்ணி அவங்கள வந்துட்டு உள்ள தள்ளுறது, அந்த மாதிரி பண்ணுறது. 2வது வந்து என்னென்னா, இந்த செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டிங்கன்னா நஷ்டஈடு கொடுத்துட்டு வெளியே போகலாம். அது போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா 2 பேரும் கை கொடுங்க, கட்டி பிடிங்க அப்படிலாம் சொல்லி சமாதானப்படுத்துவாங்கள்ல, அந்த மாதிரி வெளிநாட்டிலலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் சமாதானம் ஆகிறதுக்காக 2 பேரும் சேர்ந்து நிற்கணும். அவங்க கையை அப்படி தூக்கி இப்படி நிற்கணும், ஷோல்டருக்கு மேலே கையை தூக்கி நிற்கும் போது பக்கத்தில் உள்ளவங்களும் அந்த மாதிரி தூக்கி நிற்கும் போது அது வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் தெரியும்ல, அதாவது அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க சமாதானமாக. இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்தால் மட்டும்தான் அவங்க 2 பேரையும் வெளியே அனுப்புவாங்க. ஸோ 2 பேரும் அந்த மாதிரி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த பாஸ் இருக்காரில் அவருக்கு முடியவே முடியாதுங்கிறாரு. இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சாகணும்னா நீ அந்த மாதிரி போஸை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் வேறு வழியே இல்லாமல் அவர் அந்த மாதிரி ஃபோட்டோக்கு போஸை கொடுத்துட்டு அவர் வெளியே வராரு. நான் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா அவங்கள காட்டுறாங்க. அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒன்று செய்ய சொன்னால் நீ என்ன அறக்குறை வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சத்தம் போடுறாரு. அந்த இடிச்சவர் இருக்காரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சொன்ன மாதிரி அவனை நான் இடிச்சிட்டேன், எனக்கு தெரியும் அவன் கதை ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவனை ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்படி பண்ணாலும் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி, சரி எனக்கு பணத்த குடுன்னு சொல்லிட்டு இடிச்சவர் கேட்கவும், அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் வேலைய முடிக்காம பணத்த கேட்கிறேன்னு கேட்கும்போது, உன்ன அத செய்ய சொன்னவங்க உனக்கு பணம் குடுத்துருப்பாங்கல்ல. அட்வான்ஸ் கூட குடுக்காம வேலைய மட்டும் முடினா எப்படி முடிக்க முடியும்? எனக்கு கொஞ்சமாவது இப்போ பணத்த குடு அப்படின்ற மாரி அவர் பணம் கேட்டுட்டு இருப்பாரு. நான் வந்துட்டு இப்ப இன்னைக்கு பணம் குடுத்தா மட்டும் தான் என்னால அடுத்தது ஏதாவது செய்ய முடியும்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஏன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி ஒரு வேளை ஹாஸ்பிட்டல் அவன் உயிரோட இருந்தானா, அங்க போய் முடிச்சு விட்டு வா அப்படின்ற மாரி சொல்லவும், ஏற்கனவே எந்த வேலையும் செய்ய விட்டது பத்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் என்ன கேஸ்ல மாட்டி விட பார்க்குறியா? எனக்கு பணம் குடுத்தா தவிர நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்ற மாரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்காரு. இப்ப இவரு கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு, நான் பண்ண விஷயத்துல அவனுக்கு 2 தான் நடந்திருக்கணும். ஒண்ணு அவன் இறந்து போயிருக்கணும், இல்ல அவன் எல்லாத்தையும் மறந்திருக்கணும். எது எப்படியோ இப்ப அவன் இருக்கணுமா வேணாமான்றத நீ முடிவு பண்ணி சொல்லு. அதுக்கு முன்னாடி எனக்கு குடுக்க வேண்டிய பணத்த குடு அப்படின்ற மாரி இவரும் பேசிட்டு இருப்பாரு. பார்த்தோம்னா பேசிக்கிட்டே வெளிய வந்தவர் பார்த்தீங்கன்னா, இவன வெளிய விட்டோம் அப்படின்னா வந்து நம்மளே மாட்டி விட்டுருவான். ஏன்னா இப்பவே நம்மள வந்து பணம் கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். இவன விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, வெளிய வந்தவர் பார்த்தீங்கன்னா, அவர உள்ள வச்சு அவர சேர்த்தே எரிச்சு விட்டுற மாரி அந்த மாரி பண்ணி விட்டுர்றாரு. அவர் கதை அங்க முடிஞ்சு போன மாரி ஆயிடுது. அதுக்கப்புறம் இவர் வெளிய வந்துர்றாரு. இங்க ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவ எட்டி பார்க்குறாங்க. என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, படுத்துக்கிட்டே ஒரு கிளாஸ்ல வந்து ஸ்ட்ராவ போட்டு தண்ணி குடிக்கிறது கொள்றதுன்னு விளையாட்டுத்தனமா அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா அவரோ கராரா இருந்தவன் இப்ப வந்து இவ்வளோ கியூட்டா எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுன்னு சொல்லிட்டு இவங்க வேற அவர ரசிச்சு ரசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து படிக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா, சுத்தமா அவர் வந்து பயங்கரமா ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் கூட கருணை காட்டவே மாட்டாரு. இவர் கிளாஸ் நடத்துற வரைக்கும் அவங்க ஒரு தடவ கூட பாஸ் ஆயிருக்க வாய்ப்பே கிடையாது. எல்லா எக்ஸாம்லயும் ஃபெயில் ஆயிட்டே இருப்பாங்க. அவர்ட்ட அவ்வளோ கெஞ்சுவாங்க. கால புடிச்செல்லாம் கெஞ்சிருப்பாங்க. அவர் மசியவே மாட்டாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து சாப்பாடு வாங்கி குடுக்குறது, என்ன ஸ்நாக்ஸ் வாங்கி குடுக்குறது, அவருக்கு என்னென்னமோ செஞ்சு பார்ப்பாங்க. எதுக்குமே அவர் மசிஞ்சதே கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருந்திருப்பாரு. இப்ப இந்த மாதிரி இருக்கானேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு தான் வரும். இப்ப ஹீரோ கிட்ட உட்காந்துட்டு கதை பேசுறதுக்காக இவங்களுக்கு நடந்த உண்மையான கதைகள், அதாவது இவங்களுக்கும் ஹீரோக்கும் நடந்த கதைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு, இந்த மாதிரி ஒருத்தன் இருந்தான் தெரியுமா, அவன் ரொம்ப மோசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க அப்படி கிடையாது, என்கிட்ட எவ்வளோ கைண்டா நடந்துப்பீங்க தெரியுமா, எல்லாருக்கிட்ட எப்படி தான் என்கிட்ட மட்டும் நீங்க அவ்வளோ அன்பா இருப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ அப்படியே அப்படின்ற மாதிரி வாயை பொழுது கேட்டுட்டு இருப்பாரு. கதையெல்லாம் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் அப்படியே குப்புறப்படுத்திட்டு கன்னத்துல கை வச்சு பேசிட்டே இருப்பாங்க. நான் எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி இருந்திருக்கேனா, அப்போ உங்ககிட்ட மட்டும் நான் சாஃப்டா நடந்துக்கிட்டேனா, எதுக்காகன்னு கேட்கும்போது அப்போ உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அவ்வளோ கியூட்டா இருப்பேன், அதனால நீங்க என்னை வந்து எதுவுமே சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லும்போது, இதோ இப்போ நீ கன்னத்துல கை வச்சு படுத்திருக்கே அது கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் படுத்திருக்கேனா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. என்னதான் வந்து எல்லாம் ஞாபகம் மறதியில இருந்து அதாவது அப்படிலாம் போனாலும் இந்த மாதிரி புத்தி மட்டும் போதா பாரு அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ள திட்டிப்பாங்க. சும்மா இல்லாம இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நீ இவ்வளோ விஷயங்கள் சொல்ற, ஆனா எதுவுமே எனக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல இப்போ உடனே ஞாபகம் வரணும்னா ஒன்றும் அவசரம் இல்லை, ஒரு வாரம் 10 நாள் போட்டும், அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தா போதும், அது வரைக்கும் நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன்ற மாதிரிலாம் பேசிப்பாங்க. கூட இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திரும்ப ஹீரோயினுக்கு வந்து அவரோட பாஸ் கிட்ட இருந்து கால் வருது, அதாவது ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர்கிட்ட இருந்து கால் வருது. திரும்பவும் அதே மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. உடனே வந்துட்டு இவங்க வந்து, நீ ஹேண்ட்ஸம், நீ ரொம்ப கியூட்டு, நீ வந்து உன்னால இது முடியும் அது முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க எப்பவும் போல சொல்லிட்டே இருப்பாங்களா. இதெல்லாம் ஹீரோ வந்து காதில் வாங்கிடுவார். வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலை கட் பண்ண உடனே, இப்போ நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆக போதும்லாம் நீ சொன்ன, இப்போ என்ன யார்கிட்டயும் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் மட்டும் தெளிவாக கேட்பாரு. கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவர் என்னோட பாஸ் தான், சும்மா அப்படிலாம் பேசுறது மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்காக நீ வேலைக்கு போகணும், நீ வேலைக்கெல்லாம் போவேனா, பேசாமல் அந்த வேலையை விட்டுரு, அப்படி என்ன பாஸ் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கவும், ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அப்போ நான் வேலையை விட்டுட்டு அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் தானே, என்கிட்ட அந்தளவுக்கு கூட காசு இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் சரி வராது, அதனால் பேசாமல் தூங்கு, நான் இப்போ வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்திட்டு அவரை தூங்க வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. ஹீரோயின் இப்போ வெளியே வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, என்ன இவன் கேள்வி மேலே கேள்வியே கேட்டுட்டு இருக்கான், எப்படி இன்னும் கொஞ்ச நாளைக்கு சமாளிச்சா போதும், விட்டா போதும், அதுக்கப்புறம் நம்ம ஓடியே போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. சரி போய் இவருக்கான பில்லெல்லாம் கட்டணும்ல, அதை இப்போ கட்டுவோம், அதுக்கப்புறம் கணக்கு சொல்லி வாங்கிக்கலான்ற மாதிரிலாம் பில்லு கட்டிட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்போ அதே இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணார்ல இடிக்க வந்து அந்த ஆள், அவர் வந்து திரும்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்துருவார். ஏன்னா ஹீரோ இங்கே தான் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சு இங்கே வந்திருப்பாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் இங்கே ஹீரோயினை கிராஸ் பண்ணி போகும்போது ஹீரோயினுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும், இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய நர்ஸு டாக்டர்லாம் சேர்ந்துருக்கவும் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். வேகமாக போனவங்க திரும்ப ஹீரோட ரூம் இருக்குல்ல அங்கே வந்துட்டு பார்ப்பாங்க. ஹீரோ வந்துட்டு அங்கே இருக்க மாட்டார், எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதட்டத்தோட ஹீரோவை தேடிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தொப்பி போட்டு வர அந்த ஆள் வந்திருப்பார். அதாவது மாறு வேஷத்தில் வரும்போது தொப்பி போட்டு தான் வரணும், மறந்துடக்கூடாது. அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஃபோனுக்கு வந்துட்டு அவர் ஃபோன் மெசேஜ் பண்ணியிருப்பார், இன்னும் எனக்கு பணம் வந்து சேரலன்னு, நீ வேலையை மட்டும் முடி, கரெக்டாக உனக்கு பணம் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி அவருக்கு மெசேஜ் வேறு வரும். பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ நீங்கள் தேடிட்டே இருக்காங்களா, எங்கே போனாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்புறம் தான் வந்துட்டு வேகமாக ஒருத்தர் வந்து அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ பெட்டில் படுத்து, ஹீரோவுக்கு தான் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெட்டு நம்பரை சொல்லவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்பவே பதறிடுவாங்க. வேகமாக வந்து அந்த ஆளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ஹீரோ பெட்டுக்கு பக்கத்து பெட்டில் ஒருத்தர் படுத்திருப்பார்ல, அவருக்கு அடிபட்டிருக்கும். அப்போ தான் ஹீரோயினுக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நல்லவேளை ஹீரோவுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பாத்ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு இருப்பார். பார்த்தோன்னே ஹீரோ நீ எங்கே போயிருந்தேன்னு கேட்கும்போது, நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன், என்ன தான் நீ தேடிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்பாரு. நீ எங்கே, இப்படி எனக்கு ஒன்றுமே புரியல, அவருக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்கும்போது
ஹீரோ இப்போ என்ன சொல்வாருன்னா, "நீ இங்கேருந்து போனியா? அப்போ அந்த பக்கத்து பெட்டுக்கு இருக்கவருக்கு வந்துட்டு சரியா ஏசி வந்து ஒர்க் ஆகல. உங்க பெட்ல படுத்துக்கட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வந்தேன்" அப்படின்ற மாரி சொல்வாரு. அதோட இப்போ இங்கே வந்தாரு பார்த்தீங்களா, அந்த ஆள் தொப்பி போட்டு, அவர் வந்துட்டு ஹீரோ பெட்ல படுத்திருக்கவும் அவர தான் சொல்லிட்டு இவர நல்லா அடிச்சு போட்டு போயிருக்காரு. அதுதான் இப்போ நடந்திருக்கும். வந்து இவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து நல்லாவே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருச்சு. அதாவது நம்மளுக்கே புரிஞ்சிச்சுல, இப்போ அவங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நினைச்சத விட ஹீரோவுக்கு வந்து நிறையவே ஆபத்து இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. டக்குன்னு வந்து ஹீரோ தங்கியிருந்த ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஹோட்டலுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோ தங்கியிருந்த அந்த ஹோட்டல்ல வந்து இனிமே அவர் தங்க மாட்டாரு. அவர் தங்கியிருந்த அவரோட திங்ஸ் எல்லாம் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு போவாங்கன்னா, நம்ம வந்து நாளைக்கே வந்து டிஸ்சார்ஜ் ஆக போறோம். அதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா இங்க வச்சிட்டு இருக்கிறது வந்து ஹீரோக்கு உயிருக்கு வந்து நல்லதில்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தங்கியிருக்காங்களா, ஸ்டே பண்ணியிருக்காங்களா, அந்த இடத்துக்கு ஹீரோவை கூட்டிட்டு போகலான்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிடுவாங்க. இப்போ வெளியே இருந்து இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஹீரோ அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு, இப்போ அவரோட அசிஸ்டன்ட் இருக்காருல, இங்கேயா இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் இப்போ ஹீரோ பார்க்க வருவார். வரும்போது இந்த தொப்பி போட்டவர் வந்து அவர் இடிச்சிருவாரா, இடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு லாங்குவேஜ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சோன்னே, "நீ என்னடா சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுவோம். "உங்களுக்கு அப்போ நான் பேசுறதெல்லாம் புரியுதா? நீங்களும் நம்ம ஊருக்காரா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிருவாரு. அவரை பார்த்தீங்கன்னா செம்ம கோவம் வந்துடும். இவங்க கூட ஒரு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிருவார். அவர் கொஞ்சம் லூசு போல இருக்கு அந்த மாதிரிலாம் பேசவும் பார்த்தீங்கன்னா, வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே உள்ள கோவத்தில் இவருக்கு மூக்குலேயே ஒரு பஞ்சை விட்டுட்டு அங்கேருந்து அவரும் கிளம்பி போயிடுவார். இப்போ ஹீரோவை கூட்டிகிட்டு போகணும். ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஹீரோயின் வந்துட்டு வேறு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை வந்து சட்டை வந்து அவருக்கு சரியாக போட முடியாது, எனக்கு போட்டு விடுன்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, பேசாமல் ஒரு டிஷர்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கலாம், தலைவலியாக கவுத்தி விட்டு பேசாமல் இருந்திருக்கலாம், இப்போ சட்டையெல்லாம் பட்டனெல்லாம் போட விடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஷையாகவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அவருக்கும் சட்டையெல்லாம் போட்டு விட்டுறாங்க. இதே ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் மூக்கில் குத்து வாங்கினார்ல, அவருக்கு மூக்கெல்லாம் வீங்கி நெத்தியெல்லாம் வீங்கி ஒரு பக்கம் அட்மிட்டும் ஆயிட்டாரு. இப்போ ஹீரோ வந்து 2வது ஐடியாவும் கொடுத்துருப்பாரு. ஒரு வேளை என்னை தேடி அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நான் இல்லைன்னு வச்சுக்கேன், இந்த 2வது இடத்த போய் திறந்து பாருன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அவர் அதை திறந்து பார்த்து பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை வேற இங்கே தான் கொண்டு வந்து அவர் படிப்பார். இப்போ நான் ஒரு வேளை நான் எந்த ஹாஸ்பிட்டலில் இல்லைன்ற மாதிரி உனக்கு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா, இப்போ நம்ம கம்பெனியோடு வந்துட்டு டைப் வச்சுருக்கோம்ல, அந்த டைப்பை வந்து நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கணும். அதாவது ஏதாவது ஒரு காரணத்தை இழுத்து வம்படியாக அந்த கம்பெனியோட பிரேக்கப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நீ உன் சொந்த ஊருக்கே ஓடிடு, இங்கே இருக்காத அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ எப்படா இந்த நிலமையில நம்ம சொந்த ஊருக்கு ஓடுறதுன்ற மாதிரி இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோ வந்துட்டு அங்கே போயிரு, நான் உன்னை அங்கே வந்து பார்க்குறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரா. உடனே இப்போ இவருக்கு தோணும், இப்போ நம்ம இந்த நிலமையில எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட்டுக்காக படுத்து கிடப்பாரு. இங்கே வந்துட்டு ஹீரோவை இந்த மாதிரி அடிச்சு போட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியில், அதாவது அவருக்கு இன்னும் வேற ஆள் அடிச்சோன்னே தெரியல, ஹீரோவை தான் அடிச்சோன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு வந்து சந்தோஷத்தில் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. சாப்பிடும் போது அங்கே நியூஸ் ஓடிட்டு இருக்குமா, இந்த மாதிரி ஒரு மர்ம நபர் வந்துட்டு மர்ம நபரை அடிச்சுட்டு போயிட்டாரு, எதுக்குன்னே தெரிலன்ற மாதிரிலாம் நியூஸ் ஓடிட்டு இருக்கோம். அப்போ நம்ம அடிச்சது ஹீரோவை இல்லையா, அவரை நினச்சிலாம் அடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ தான் நியூஸை பார்த்து தான் இப்போ இவருக்கே தெரிய வரும். நான் வந்து திரும்பவும் என்ன சொல்கிறாங்க, இவருக்கு வந்து கால் வருது. கால் வந்துட்டு உடனே என்ன சொல்கிறாங்க, நீ சொன்ன வேலையை உருப்படியாக செய்ய மாட்டியா, எப்போ அந்த வேலையை முடிக்கிறியோ அப்போ தான் உனக்கு பணம் வந்து சேருன்ற மாதிரிலாம் அவங்க காலில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் பண்ணுறேன்ற மாதிரி காலை வச்சுட்டு இன்னொருத்தருக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெட்டில் தானே ஹீரோட அங்கே தானே அட்மிட் ஆயிருக்கான்னு சொன்னேன், இப்போ அவன் அங்கே இல்லை, வேறு எங்கே போயிருக்கான் அப்படின்றத நல்லா செக் பண்ணி எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி இவர் ஒரு ஆளுக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோவை கூட்டிட்டு ஹீரோயின் வந்து வந்துட்டு இருப்பாங்க. வரும்போது அந்த காரில் தான் வந்துட்டு இருப்பாங்களா, கார் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேலே சாஞ்சிட்டு நல்லா ஜாலியாக தூங்கிட்டே வருவார். அப்படியே சோலில் சாஞ்சிட்டே தூங்கிட்டு வருவார். ஹீரோயினுக்கா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். 2வது அவங்க முகத்தில் அந்த காற்றே படாது, ஏசியை வேலை ஒரு மாதிரி பக்கம் வேறு பக்கம் போயிருக்கும். அதனால் அதை இவர் தூக்கத்தை கலைக்காமல் அதை கொஞ்சம் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஹீரோ வந்து முழிச்சிருவார். முழிச்சிட்டு உனக்கு காற்று சரியாக வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இவரே அட்ஜஸ்ட் பண்ணிலாம் அவர் கொடுத்துட்ருப்பாரு. இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே அவரை பிடிச்சிட்டே இருக்கும். ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்க பாஸ் திரும்பவும் கால் பண்ணி இந்த மாதிரி நீ என் கூட திரும்ப வரணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா விஷயத்துலையுமே உன் கூட நான் இருந்துகிட்டே தான் இருக்கேன், இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் தானே, நீயே அதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ண சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோ சைன் பண்ண வேண்டிய அந்த ப்ராஜெக்ட் இருக்கும்ல, அங்கே உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் இப்போ சைன் பண்ணுறதா வேணாமா, ஹீரோ வேறு இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதில் ஒருத்தர் என்ன சொல்வார்னா, ஹீரோ இருக்கும் போது இது ஓகே சொன்ன ப்ராஜெக்ட் தானே, அதனால் நம்ம சைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோக்கு வந்து யோசனை வரும், என்னோட மொபைல் ஃபோன் என்ன, நீ மட்டும் எப்போ பார்த்தாலும் மொபைல் நோண்டிகிட்டே இருக்கு, இது மாதிரி என்கிட்ட ஒன்று இருக்குமே, அது எங்கே, அதை பார்த்தாவது கொஞ்சமாவது எனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா நான் யோசிப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவர் கேட்பாரு. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதனால் வந்து போலீஸ்காரங்க வந்து அந்த மொபைலை வந்து வாங்கி வச்சிருக்காங்க, இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பவும் அவங்க தோல்லையே சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்துட்டு அவங்க தங்கியிருக்க இடத்துக்கு அந்த ஹோட்டல் இருக்குல்ல, அங்கேயே வந்துடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் இருக்காருல, அவர் வந்துட்டு ஹீரோ நான் கால் பண்ண வரமாட்டாங்க, இவங்களை பார்க்கணுன்றதுக்காக வந்துடுறாரு. அதை ஹீரோயின் பார்த்துறாங்களா, பார்த்துட்டு திடீர்னு கீழே உட்காந்துக்கிறாங்க. உடனே ஹீரோவும் கீழே உட்காந்துக்கிறாரு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உங்கள் ஷூ லேஸ் வந்து கலண்டுருச்சு, அதை கட்டுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே அவங்க என்ன என் ஷூ லேஸ் வந்து கலண்டவே இல்லை, நீ இன்னும் ஷூ கட்டவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கலண்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை கழட்டிட்டு அவங்க கட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாஸ் நின்று பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரா, அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு ரூம்குள்ளே வந்துடுறாங்க. ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் கப்பல்ஸ் ரூம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹனிமூன் கப்பல்ஸ்க்கு வர மாதிரி ரொம்ப டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆர்ட்டுக்காக அவங்க செய்கிறது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு
சொல்லிட்டு ஹீரோயின் வேறு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ எதுவும் நினச்சிக்க கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ திரும்பவும் ஹீரோயினுக்கு வந்து கால் வரும். அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா, யார் உனக்கு அடிக்கடி கால் பண்ணுறது? உன்னோட பாஸ் தான் உனக்கு கால் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், இல்லை டாக்டர் தான் கால் பண்ணுறாரு. உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் நடந்திருக்குல்ல, உங்களுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும், எப்படி பார்த்துக்கணும்னு சொல்கிறதுக்காக டாக்டர் தான் கால் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உண்மையிலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ்ன்னு சேவ் பண்ணி வந்ததுன்னா ஹீரோ வந்து வருத்தப்படுறாரு. அதுக்காக அந்த அவர் தான் ஃப்ரெண்டை தான் அவங்க வந்து டாக்டர்னு சேவ் பண்ணி வச்சுட்டாங்க. நீ வேணா பாரு, டாக்டர் தான் கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட காட்டவும் அவரும் இப்போ ஓகே நம்பிக்கிறாரு. அதோடு பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை, இவரை சமாளிச்சு தான் ஆகணுன்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே தேங்க்யூ நான் இப்போவே வரேன் அப்படின்ற மாதிரிலாம் கிளம்புறாங்க. அப்போ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், இல்லை உனக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் நடந்திருக்கிறதுனால உனக்கு வந்து லிக்விட் ஃபுட் தான் கொடுக்கணுமா, அதனால் நான் வந்து நல்லா கஞ்சி ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ பெரிய ஹோட்டலில் தங்கியிருக்கோமே அவங்க ரெடி பண்ணி தரமாட்டாங்களான்னு கேட்கும்போது, இங்கே வேறு ஃபுட்டெல்லாம் கிடைக்கும், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ண தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும், நான் பத்திரமா போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ பத்திரமா இங்கேயே இரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லுவாங்க. ஏன்னா நீ தனியாக வெளியே போகணுமான்ற மாதிரிலாம் இவர் கேட்பாரா, நான் போயிட்டு கண்டிப்பாக கவனமாக வந்துடுறேன், நீ இங்கேயே பத்திரமா இரு, எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோயின் கிளம்பும் போது ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ வெளியே போகிற, திடீர்னு உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னா நான் எப்படி பேசுறது, உன் நம்பராவது எனக்கு கொடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருக்கு கையில் கட்டு போட்டுருக்கல, அந்த கட்டுலேயே வந்துட்டு நம்பரை எழுதி ஒரு ஹார்ட்டினை வேற போட்டுறாங்க. அவ்வளோதான், ஹீரோக்கு வந்து ரொம்ப தன்னை லவ் பண்ணுறா அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ரொமான்டிக்காக அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. அதோட ஹீரோயினும் கிளம்பி நைஸாக வெளியே வந்துடுறாங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வெளியே வெயிட் பண்ணிட்டே தான் இருக்காது. என்ன பண்ணிட்டே இருக்க, எப்போ கால் பண்ணாலும் ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டே இருக்க, நீ இல்லாமல் என்னால் சமாளிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேட்கவும், நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, இன்னும் என்னையே எதிர்பார்த்துட்டு இருப்பியா, நீ இவங்களுக்கு கேட்டுட்டே இருப்பாங்க, எதா இருந்தாலும் எனக்கு வந்து முடிச்சு கொடுத்துருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பார். இப்போ தான் ஹீரோ வந்துட்டு ரூமில் உட்காந்துட்டே இருப்பார். அவருக்கு தனியாக இருக்க போர் அடிக்கும். அப்போ தான் கண்ண மூடி கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருப்பார். அப்போ அவருக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வர மாதிரி இருக்கும். ஹீரோக்கு வந்து என்ன யோசனை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து, இவர் சின்ன வயசாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து இறந்து போயிருப்பாரு. இறந்து போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சுற்றி நிற்கிறவங்க அழுதுகிட்டே இருப்பாங்கல்ல, அந்த டைமில் வந்துட்டு ஒரு நர்ஸ் வந்து ஹீரோக்கு வந்து சமாதானப்படுத்துவாங்க. நீ வந்து கவலைப்படாதப்பா, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றும் கவலைலாம் படலை, எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுங்கன்ற மாதிரி கேட்பாரு. இது கேட்டோன்னு அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் கோவம் வரும். ஹீரோவோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். இப்படி ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு, உனக்கு வந்துட்டு பசிக்குதா, உனக்கு சாப்பாடு வேணும் அப்படி இப்படின்னு கேட்டு ஹீரோ வந்து கண்டபடி பேசுவாங்க. அப்போ என்ன, அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வயசாக தான் இருக்கும். அந்த வயசில் ஹீரோ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு உண்மையிலேயே பசிக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இவன் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஹீரோ போட்டு அடியேன்னு அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே அவருக்கு எமோஷனலாக எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் கூட்டு போய் காட்டும் போது டாக்டர் என்ன சொல்வார்னா, இது ஒரு விதமான ஒரு நோய் தான், அதில் வந்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும், அதாவது எமோஷனலாக காட்ட முடியாது, அவங்க வந்துட்டு இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதாவது அக்காவுக்கும் மாமாக்கும் அவங்க நிறைய டிவியில் கூட போட்டு இதுதான் அழுக, இப்படி ஒரு விஷயம் வந்தால் இப்படி தான் நம்மளுக்கு அழுக வரும், இதுதான் அன்பு, இப்படி ஒன்று நடந்தால் இப்படி தான் அன்பாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் காட்டவும் அப்பவும் ஹீரோக்கு எதுவுமே அவங்களுக்கு சுத்தமாக வரமாட்டேங்குது. ஹீரோ வந்து ஸ்கூல் படிக்கும் போது அங்கே பசங்களாம் என்ன சொல்வாங்கன்னா, அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டு தான் இறந்து போயிருக்காரு, நீயும் அந்த மாதிரி தான் இறந்து போவா அப்படின்ற மாதிரிலாம் இஷ்டத்துக்கும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு இது மேலாம் ஒரு மாதிரியாகவே இருந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த கோவத்தையோ அந்த வருத்தத்தையோ கூட அவரால் வெளிக்காட்ட முடியாது. ஒரே மாதிரி தான் முகம் இருந்துகிட்டே இருக்கும். அவருக்கு வந்து பாக்ஸிங்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு, அதில் நல்லாவும் அவர் வந்துகிட்டு இருப்பார். ஆனால் அவரோட கோச் என்ன சொல்வார்னா, இதுக்கப்புறம் நீ பாக்ஸிங் பண்ணுறது நல்லது இல்லைன்னு சொல்லுவார். ஏன் ஹீரோ கேட்கும்போது, இப்போ உன் ஆப்போனண்ட்டாக ஒருத்தன் இருக்கான்னா, நீ கோவமாக இருக்கின்றது உன் முகத்தில் தெரிஞ்சால் மட்டும் தான் அவன் உன்னை பார்த்து கொஞ்சமாக அது பயப்படுவான். நீ இதே மாதிரி எல்லா ரியாக்ஷனும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அவன் எப்படி பயப்படுவான், அதனால் இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது, நீ இதை விட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பார். ஹீரோ என்ன நினைப்பாருன்னா, நான் இப்போ இங்கே வந்து சேர்ந்ததே வந்து ஒரு எக்ஸசைஸாக எனக்குள்ள ஏதாவது நடக்கும்னு தான் வந்து சேர்ந்தேன், ஆனால் பாக்ஸிங்குக்கு கூட எமோஷனல் வேணும் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுறது தெரியலன்ற மாதிரி அங்கேருந்து போயிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்கூலில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு இவருக்கு கிஃப்ட் கொண்டு வந்து நின்றுட்டு இருக்கு. அந்த பொண்ணு யார் அப்படின்ற முகம் வந்து இவருக்கு தெளிவாக தெரியல. இன்னொரு பொண்ணு வந்துட்டு உன்னை நான் லவ் பண்ணவே இல்லை அப்படி இப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவரோட மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்கு. ஹீரோ நல்லா இப்போ தூங்கிட்டு இருப்பாரு. ஹீரோ வந்து நினைக்கிறாரு, இப்போ நான் யாருன்றது எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லையே, என்னென்னமோ வந்துட்டு இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருந்துட்டு இருப்பாரு. ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட ஹீரோட ஃபோன் அவங்க கிட்ட தான் இருக்குது. இப்போ அவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னா, ஹீரோட ஃபோனில் ஹீரோக்கு ஏதாவது ஆபத்தா என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு தெரியணும். சுத்தமாக அவங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியல, என்னென்னமோ அவரோட டேட் ஆஃப் பர்த் அது இதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் போட்டு பார்க்குறாங்க. ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஒரு கட்டத்தில் அவங்க ப்ரொஃபஸராக இருக்கும்போது அவர் ஒரு 6 நம்பர் வந்து எழுதி வச்சுட்டு இருக்க மாதிரி அவங்க நினச்சி பார்ப்பாங்க. ஒருவேளை அந்த நம்பராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி போட்டு பார்த்தா ஓப்பன் ஆகிடுது. அதில் ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்காது. ஒரு புது ஃபோனை வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஹீரோட ஃபோன் இருக்கும். நோண்டி பார்த்துட்டு அதில் ஒன்றுமே இல்லை, இந்த ஃபோன் இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வச்சுட்டு கொண்டு போய் அவன் கையிலே கொடுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இப்போ அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ இன்னொரு ஆளை காட்டுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ கூட பார்ட்னராக இருக்கிறவர் தான். ஹீரோ தான் வந்துட்டு பிரசிடெண்ட்டாக இருப்பார், இவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கம்பெனிக்கு. அப்படி இருக்கும்போது அவருக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கணும் ஆசையில் தான் வந்து ஹீரோ இந்த மாதிரிலாம் அவர் செய்ய சொல்லியிருப்பாரு. இப்போ வந்துட்டு அந்த வேலையெல்லாம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ தான் பணம் கொடுப்பேன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாரு. அந்த ரவுடி இருக்காருல்ல, அடிச்சு போட்டு போனார்ல, அவர் வந்துட்டு வேற ஒரு ஆளை தான் அடிச்சு போட்டேன் அப்படின்றத சொல்லாமே இருக்காரு. அதனால் அவருக்கும் பணம் வந்து சேர்ந்துட்டு இருக்கு. இப்போ இவருக்குள்ள சந்தோஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தது நம்ம தான் வந்து அந்த பதவிக்கு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி இவரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் இப்போ ஹீரோ பக்கம் வராங்க. அவர் இப்போ என்ன கேட்குறாருன்னா, என்னை பற்றி ஏதாவது விஷயங்கள்
விஷயங்கள் சொல்லலாம், அப்படியாவது எனக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு பார்க்கலான்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து இப்போ எதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. 2 பேரும் பேச ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாருன்னு ஹீரோயின் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் தான் வந்து நின்றுட்டு இருக்காரு. என்ன எப்போ பார்த்தாலும் வந்து நீ வந்து பிஸியாகவே இருந்துட்டு இருக்க, சரி வா இப்போ இந்த இது வந்து டீலிங் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, நம்ம 2 பேரும் வந்து அதை என்ஜாய் பண்ணலாம், பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அவங்க வர மாட்டேங்கிறாங்க. சரி நீ வராட்டி பரவாயில்ல, உன் ரூம்குள்ளேயாவது நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது உள்ளவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு, என்ன உள்ள பையன் ஏதோ ஒளிச்சு வச்சுட்டு இருக்க மாதிரில நீ சீன் போட்டுட்டு இருக்கன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து ஹீரோ யார் அது அப்படின்ற மாதிரி குரலும் கொடுத்துறாரு. அப்போ உண்மையிலேயே உள்ள பையன் தான் இருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கவும் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல் இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவரை வலுக்கட்டாயமாக அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வராங்க. இப்போ யார் வந்ததுன்னு சொல்லிட்டு இவர் கேட்கவும் இப்போ இவரை சமாளிக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, அப்போ போலீஸ்காரங்க தான் வந்தாங்க, உன்னோட ஃபோனை கொடுக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து அவர் ஃபோனை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து என்ன கேட்குறாரு, இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது கேட்கும்போது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தாக தான் இருக்கும், போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ போட்டு பார்க்குறாரா, என்னை மன்னிச்சிருமா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, என் மேலே உனக்கு கோவம் இல்லையா அப்படின்லாம் கேட்டுருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. நான் ப்ரொஃபஸராக இருந்தேன்றது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் வேறு எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். நீ என் மேலே இவ்வளோ பிரியமா இருக்க, நான் வந்துட்டு எதாவது மறந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே கோவமா அப்படின்னு கேட்பாரு. இல்லை இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது, உனக்கு எல்லாம் முழுசாக சரியாக போகிற வரைக்கும் உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், உன் கூடவே இருப்பேன்ற மாதிரிலாம் ஹீரோன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்த மாதிரி ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து காட்டும்போது ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா பூனைக்குட்டி, இங்கே பார்த்தீங்களா பன்னிக்குட்டி, இதெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இதுங்களெல்லாம் வளர்த்தோன்ற மாதிரிலாம் கதை சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஃபோட்டோஸும் பார்த்துட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ காட்டுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெஸ்ஸே போட்டிருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரே கோட்டே போட்டிருக்கேன், வேறு எதுவுமே ட்ரெஸ் நான் வேறு ட்ரெஸ்ஸே மாற்றலேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஆமாம் உங்களுக்கு கோட்னா ரொம்ப பிடிக்கும், அது இந்த கோட்னா ரொம்பவே பிடிக்கும், அதெல்லாம் நீங்கள் கழட்டவே மாட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ இதெல்லாம் சரியாக போனதுக்கப்புறம் ஊருக்கு போகும்போது ஒரு 4-5 கோட்டு வாங்கிட்டு போயிடுவோன்னு ஹீரோ சரி சரின்னு சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது இங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, என்ன மட்டும் வெளியே தள்ளி விட்டு அவன் மட்டும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா, என்னை வந்து கழட்டி விட்டான்ற மாதிரி அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காரு. அவங்க அவரோட அசிஸ்டண்ட் அவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து அவரை கொண்டு வந்து படுக்க போட்டுட்டு இருப்பாங்க. இங்கே திரும்ப திரும்ப நம்மளோட லவ் டைமில் வந்துட்டு நம்ம எப்படி ப்ரொப்போஸ் பண்ணோம், எப்படி நம்ம அறிமுகம் பண்ணணும்னு கேட்கும்போது என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்டிங்க, அதனால தான் இதான் என்னோட நம்பர், எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட் டைமே நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன், அப்படிலாம் நடந்துக்கிட்டேன்னா நான் மோசமானவனாச்சு அப்படின்னு. இல்லை இல்லை அதான் உங்கள் கேரக்டர், அதான் எனக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்குள்ள ஒரு சண்டை வந்து தானே நம்ம இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு சொன்னால் அது என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது, நீங்கள் மில்க் ஷேக் கேட்டிங்க, அது வேறு ஃப்ளேவர் நான் வாங்கிட்டு வந்துட்டேன், அதையும் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவப்படவும் சரி நான் போய் வேறு வாங்கிட்டு வரேன், நான் வரும்போது நீங்கள் கோச்சிக்கிட்டு எதுவும் தேவையில்லை நானே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவப்பட்டு வெளியே போனீங்க, அப்போ தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு, எல்லாம் என்னால் தான், நான் மட்டும் நீங்கள் கேட்ட ஃப்ளேவரை வாங்கிட்டு வந்திருந்தேன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோக்கு வந்துட்டு நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற, இவ்வளோ கவலைப்படுற, அப்படிலாம் பண்ணாத, நான் உனக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஃபீல் பண்ணுறாரு. உடனே இவங்க வந்து ரொம்ப அழுது ரொம்ப அப்படி நடிக்கிறாங்க, அவங்களுக்கு இடையில சிரிப்பு வந்தாலும் அப்படி சமாளிச்சுக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது இந்த அளவுக்கு நான் இருக்கும்போது நீ இப்படி இருக்கி அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க அவ்வளோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார். பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த பாஸ் இருக்காருல அவர், அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவருக்கு வந்து ஒரு கால் வருது, ஹீரோயின் தான் கால் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் கால் யாருன்னு கூட பேச பார்க்காம திட்ட ஆரம்பிச்சாரு. ஏடி நீ வந்து என்னை கலட்டி விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட சுற்றிட்டு இருக்கா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணுறாரு. இந்த மாதிரி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து முடிச்சிருக்கேன், நம்ம 2 பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு எது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேற ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கும். அது வந்து இவரோட ஃப்ரெண்டாக தான் இருக்கும், ஒரு நார்மல் ஃப்ரெண்டாக ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா தான் இருப்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹீரோயின் வேறு ஆள் கூட சுற்றிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் எப்படி இருப்பான்னு கேட்கும்போது அவன் பொம்மை மாதிரி இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டே இருப்பார். சரி சரி எதாக இருந்தாலும் அப்புறம் பேசலான்ற மாதிரிலாம் அவங்க காலை கட் பண்ணி வச்சிருவாரு. கால் பேசுகிற பொண்ணு கூட கேட்டிருப்பாங்க, நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கு, நீ என்ன ஹீரோனை லவ் பண்ணுறேன்னு கேட்கும்போது அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எப்பவுமே காலம்பூரா என் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தா, அவள் வந்து இப்போ என்னை தள்ளி விட்டுட்டாலே அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதோட இப்போ ஹீரோ வந்துட்டு நம்ம லவ் பண்ணுற டைமில் வந்துட்டு எப்படிலாம் லவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது என்கிட்டயே நீ கதை கேட்குறே இப்போ சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றா யோசிச்சு வச்சு அதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ நான் வந்து படிக்கும்போது ரொம்ப ரொம்ப புத்திசாலி பொண்ணு, நீங்கள் ப்ரொஃபஸராக இருந்தீங்களா, நான் என்னோட அறிவை பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு, அப்படி தான் நீங்கள் என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் அந்த ஸ்கூலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு உங்களை ப்ரொப்போஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, ஆனால் நீங்கள் வந்துட்டு என்ன தான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணீங்க, ஏன்னா நான் அவ்வளோ க்யூட்டாக இருப்பேன்னு. அப்படியா ஆமாம் நீ சொல்லி இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் அவருக்கு வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே சட்டை பண்ணாமல் எல்லாத்தையும் குப்பையில் போட்டிருப்பாரு, இவங்களை ஃபைல் ஆக்கி விட்டுட்டு இருப்பாரு. இவங்க எல்லாத்தையும் மாற்றி அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னும் இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு அடுத்தடுத்த நோட்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ 2ஆவதாக உள்ள நோட்ஸ் இப்போ அது மாதிரி இப்போ ஊருக்கு போனதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீ ஊருக்கு வந்து 7 நாள் ஆகினதுக்கு அப்புறமும் நான் வரல அப்படின்னா வந்துட்டு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நான் உனக்கு ஒரு மெயில் அனுப்புவேன், அதை ஓப்பன் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்து இங்கே ஒரே நேரத்தில் உட்காந்து இப்போ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாரு. நான் வந்துட்டு இவன் என்ன இப்படிப்பட்டவனா இருக்கான், அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்றத பக்காவாக பிளான் பண்ணி வச்சிருக்கானே, இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி இவர் முழிச்சிட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு தடவை நம்ம ஸ்கூலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் தெரியாமல் தவறி விழ போயிட்டேன்னா அப்போ நீங்கள்
தாங்கி பிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லும்போது இங்கே உண்மையிலேயே விழுந்துருவாங்க. அதோட ஹீரோ பிடிச்சிட்டுப்பாரு. பிடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணிலேருந்து அந்த லேஷஸ் இருக்கும்ல அதை வந்து எடுத்துருவாரு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது தவறி உள்ள வந்துச்சு அதனால தான் எடுக்க வந்தேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க கிட்ட இப்படிலாம் நடந்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க வேற சொல்லிட்டு இருப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மேக்கப் விஷயத்துலலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துரும்ல. அதனால ஏன்னா இப்போ ஒரு இது இருக்கும் ஒரு இது இல்லை அப்படின்னா அதனால அவங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவோட அதாவது வைஸ் பிரசிடென்ட்டாக ஒருத்தர் அந்த ஆஃபீஸில் இருக்கார்ல கம்பெனியில் அவர் வந்துட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நம்ம பக்காவாக பிளான் பண்ணதுனால மட்டும்தான் இப்போ உனக்கு இந்த பதவி கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும் இது எல்லாமே உன்னால தான் நீ இல்லைனா எனக்கு எதுவுமே நடந்திருக்காதுன்ற மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க. அதாவது இவங்க சொல்றபடி கேட்டு தான் வந்து அவர் இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்திருப்பாரு. ஹீரோ வந்து திரும்பி வராத வரைக்கும் தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேர் பேசிட்டே இருக்காங்க. இந்த லேடிக்கு வந்துட்டு ஹீரோ மேலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் இவர் மேலே எந்த அளவுக்கு எந்த பெரிய இன்ட்ரெஸ்ட் அப்படிலாம் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸாக இருக்கலாம். ஏன்னா இவங்க ஹீரோக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோ வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டார். அதனால் வந்துட்டு அவரோட இடத்துக்கு நம்ம 2 பேர் வந்துட்டு ஈக்குவலாக பார்ட்னர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு ஒன்று இவர் வந்துட்டு இப்போ வந்து அவன் தான் இல்லை இப்போ என்ன உனக்கு பிடிக்குமான்ற மாதிரி கேட்கவும் உன் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அவன் உயிரோடு இருந்தாலும் உயிரோடு இல்லாட்டியும் அவன் திரும்பி வராத வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் 2 பேரும் பேசிப்பாங்க. ஆனால் எதுக்காக இவ்வளோ செய்கிற மற்றபடி அவனை எதுவுமே செய்ய மாட்டான் அவன் பேசாமல் இல்லாமல் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இப்போ பிரச்சனை அது வந்து லேஸ்பட்ட விஷயம் தான் அது செய்யலாம். ஆனால் வந்துட்டு கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டே இருக்கணும். அப்புறம் நம்ம எதுக்காக இதை பண்ணோம் இந்த கம்பெனியை நல்லபடியாக நம்ம பொறுப்பெடுத்து நடத்தணும் தானே பண்ணோம். இப்போ அந்த வேலைலாம் பண்ணிட்டு தானே கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்கணும். அப்புறம் கம்பெனி யார் பார்க்குறது. அதனால் வந்துட்டு அவன் இல்லாமல் இப்போ திரும்ப வராமல் இருக்கிற வரைக்கும் நம்ம இதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். அதுக்குள்ளே நம்ம இதை வந்து சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போகும். இவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு இருப்பாரு. இவருக்கு இவங்க எந்திரிச்சு போனதுல அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா திரும்பவும் அந்த ஆளுக்கு கால் பண்ணி இந்த தடவை அவனை அடிச்சுட்டு வர்றது அப்படின்லாம் வரக்கூடாது ஃபுல்லாக அவன் கதையை முடிச்சுட்டு தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை கேட்காம இந்த மாதிரி அவங்க மேலே கோவத்தில் இந்த மாதிரி சொல்லி விட்டுறாரு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கரை பிடிச்சி வச்சுட்டு இப்போ ஹீரோ எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி அட்ரஸ் நோட் பண்ண சொல்கிறாரு. அவர் கொஞ்சம் திமிரா பேசவும் அவரையும் இந்த மாதிரி மூஞ்செல்லாம் குத்தி அவரை கொஞ்சம் மிரட்டி அந்த அட்ரஸ் எல்லாம் ஹீரோட அட்ரஸ் இப்போ வாங்கிடுறாரு. ஏன்னா இப்போ ஹீரோயின் வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சமாளிச்சா போதும் நாளைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ரூம் வந்துட்டு ஒரே ரூமாக இருக்கிறதுனால வந்துட்டு ஒரே ரூமில் தூங்கணுமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அதே ரூமில் வந்து படுத்திருக்காரு. படுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி தள்ளிக்கிட்டே இப்போ ஹீரோயின் கிட்டே நெருங்கி வந்துட்டே இருக்காரு. இன்னும் அடுத்த இதில் வந்து கீழே தான் வந்து உள்ள மாதிரி இருக்கும். ஹீரோயின் கீழே உள்ள போகும்போது வந்து கீழே உள்ளாத மாதிரியும் பிடிச்சி வச்சுக்கிறாரு. இப்போ தான் நம்ம தூங்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிடுறாங்க. மறுநாள் சாப்பிட போகிறாங்க. அவங்க வந்து விதவிதமாக அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஹீரோயின் ஆர்டர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஹீரோக்கு வந்து வெறும் கஞ்சி சாதம் மட்டும் ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க. ஏதாவது நம்மளுக்கு கொஞ்சமாவது கொடுப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏக்கமாகவே பார்த்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கவனத்தை வந்து தசை திருப்புறாரு. ஹீரோயின் வந்து அப்படி செஞ்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோட ஃபோன் எடுக்கிறாங்க. அதில் வந்துட்டு அந்த சிம்மை கழட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நம்பரை டெலிட் பண்ணிட்டு ஏதோ ஒரு நம்பரை வந்து சேவ் பண்ணி வைக்கிறாங்க. வந்து ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்களா அவங்க கிட்ட வந்து ஹீரோட ஃபோனை கொடுத்துட்டு அவர் வந்தாருன்னா இந்த ஃபோனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த நேரத்தில் அந்த ஆள் இருக்காருல அவர் தொப்பி போட்டு ஹேக்கரோட உதவி மூலியமாக இந்த இடத்துக்கே வந்துடுறாரு. வந்தவர் இப்போ எங்கே அந்த சிசிடிவி கேமராலாம் கட் பண்ணு சொல்லிட்டே இருக்காரு. அவரும் கட் பண்ணிட்டே இருக்காரு. இவரும் ஹீரோ தேடி வந்துட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜில் வந்து இதை பண்ண முடியலன்னு அவர் சொல்கிறாரு. பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இப்போ ஹீரோ வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது ஹீரோயினை காணும். வந்து தேடி பார்க்குறாரு. எங்கே என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கன்னு கேட்கும்போது இந்த ஃபோனை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ எதுவுமே நினைக்காம அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வந்துட்டு அவர் ஆர்டர் போட்டுகிட்டே இருப்பார். நம்பர் ஹீரோயின் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காருல அவரோட நம்பர் தான் எடுத்திருப்பாங்க. இந்த ஹோட்டலில் தான் நான் தங்கியிருக்கேன். இப்போ கிளம்பி வராத கரெக்டாக 15 நிமிஷம் கழிச்சு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் ஹீரோயின் வந்து அவரோட பாஸ் மாதிரி அதாவது ஹீரோ மாதிரி அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு போட்டு விட்டு கிளம்பிடுவாங்க. அவங்க பிளான் என்னன்னா இன்னும் 15 நிமிஷத்தில் ரூம் போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம் ஏர்போர்ட்டுக்கு. அப்புறம் அவன் வந்துட்டு ஹீரோவை பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த அசிஸ்டன்ட் இந்த மெசேஜ் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அப்பாடா இப்போவாது எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவார். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போவே கிளம்பி போய் பாசை பார்க்கலாமா வேணாம் அவர் திட்டுவார் கோவப்படுவார். கரெக்டாக 15 நிமிஷம் கழிச்சே போவோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாரு. இன்னும் இங்கே வந்து அவங்க ரூமில் வந்து திங்ஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவர் வந்துடுறாரு. எதுக்கு இப்போல்லாம் என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்கு 2 பேரும் ஒன்றா தான் வந்தோம் 2 பேரும் ஒன்றா தான் கிளம்பணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஹீரோன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்போவும் அவர் என்ன கேட்பார் இவங்க எவ்வளோ சொல்கிறாங்க சமாதானம் ஆக மாட்டார். நீ வந்து நீ ஒருத்தரை ஒழிச்சு வச்சுட்டு இருக்க அவரை நீ ஏதோ நீ லவ் பண்ணுற ஏதோ பண்ணிட்டு இருக்க அதை நான் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே என்ன நீ அவாய்ட் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மூலையை நீ வந்து உன் பிஸ்னஸில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீ எங்கேயோ வந்திருப்ப இந்த மாதிரி வெட்டித்தனமாக உட்காந்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திட்டுவாங்க. அதோடு இப்போ 2 பேரும் ஒன்றா கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இன்னும் 2 மணி நேரத்தில் அவர் வந்து ஏர்போர்ட்டில் இருக்கணுன்ற மாதிரி அவருக்கு இருக்கும். எதுக்கு இப்படி பண்ணுற 2 பேரும் ஒன்றாவே போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுகிட்டே இருப்பார். ஹீரோயின் காதில் வாங்கிட்டே இருக்க மாட்டாங்க. 2 பேரும் இப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா அந்த ஆள் இருக்காருல இந்த ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சிட்டாரா. இப்போ என்ன பண்ணுவார் ஒரு கட்டத்துக்கு மேலே போகணும் அப்படின்னா வந்து இந்த காஸ்டியூமில் போனால் சரி வராது. அந்த வெயிட்ரு அந்த ஹோட்டலில் இருப்பாங்கல்ல அவர் அடிச்சு போட்டு அவரோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன கேட்பாருன்னா எதுக்காக எனக்கு மட்டும் இப்படி டிக்கெட்டை புக் பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது நீ ரொம்ப உழைக்கிற அதனால நைட்டெல்லாம் வந்து தூங்காமல் இருந்ததுன்னா சரி வராது. இப்போவே கிளம்பினா நைட்டு நீ தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு நீ ஆஃபீஸ் போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஒரு வழியாக அவரை சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சிருவாங்க. இவங்க கதவு லாக் பண்ணிட்டு வரும்போது திரும்பவும் கதவு தட்டுற சத்தம் கேட்கும். எதுக்குள்ளே போனவன் திரும்ப வந்துட்டானா இல்லை வந்துட்டு ஹீரோவாக இருப்பானா இல்லை அவனோட அசிஸ்டன்ட் இருப்பானா அவனா
இருப்பானா? அவங்களா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, வெளிய இருந்து யாரோ பாஸ்வேர்ட் போடுற மாரி இருக்கும். அப்பன்னா இவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு மாரி பயமா இருக்கும். ஹீரோவுக்கு கூட அந்த பாஸ்வேர்ட் தெரியாது. யாரோ அப்ப நம்மளோட கார்ட வச்சு பாஸ்வேர்ட் போட்டு உள்ள வர முயற்சி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, கையில ஏதோ ஒரு பிளேட் மாரி ஒண்ணு எடுத்துக்கிட்டு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போய் அவங்க இருக்கிறதே தெரியாத மாரி ஒளிஞ்சு நின்னுட்டு இருப்பாங்க. இப்போ வெளிய இருந்து வந்தவர் பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் போட்டு இப்போ உள்ளயே வந்துருவாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த ஹோட்டல்ல தான் சுத்திட்டு இருப்பாரா, அந்த மேனேஜர் இருக்கார்ல, அவர் ஹீரோவ பார்த்துருவாரு. இதுக்கு முன்னாடி வாட்ச் காணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கராரா திட்டிட்டு இருப்பார்ல, அதே ஹோட்டல்ல வேற ரூம் மட்டும் தான் ஹீரோக்கு மாத்திருப்பாங்க. அதனால அவர் வந்துட்டு ஹீரோ திடீர்னு பார்த்தோனே, "சார் நீங்க இன்னும் இங்க தான் தங்கியிருக்கீங்களா?" அப்படி இப்படின்னு கேட்டு ரொம்ப பணிவா பேசுவாரு. அப்போ "உங்க கையில வேற அடிபட்டுருக்கே, இது வந்து நாங்க இங்க இருக்கும்போது அடிபட்டுச்சான்னு?" கேட்கும்போது, "இல்ல, இல்ல இதுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லன்னோனே." "அப்பாடா! அப்பதான் சார் இப்பதான் நிம்மதியா இருக்கு இத கேட்கறதுக்கு." அப்படின்ற மாரிலாம் அவரு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாரு. இவர் பேசிட்டே இருக்கும்போதே வந்து அவர் இப்ப என்ன கேட்கிறாருன்னா, "நீ என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா?" அப்படி இப்படின்ற மாரி ஹீரோ கேட்கவும், "என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? நீங்க எங்களோட விஐபி கஸ்டமர். உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக தான் நானே ஹோட்டல் மேனேஜர் நேர்ல வந்திருக்கேன்." அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "அப்படியா?" அப்படின்னு கேட்பாரு. "அதெல்லாம் சரிதான். எதுக்காக சார் நீங்க ரூம வந்து வேற ரூம் மாத்துனீங்க? அந்த ரூம்ல எதுவும் உங்களுக்கு பிரச்சனையா? சொல்லுங்க நான் சரி பண்ணி தரேன்." அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாரு. "எது வந்து நான் வேற ரூம்ல தங்கியிருந்தேனா? அப்ப இந்த ரூம்ல இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லையே." அப்படின்னு சொல்வாரு. அப்ப என் கூட ஹீரோயின், "இல்லை நீங்க தனியா தான் தங்கியிருந்தீங்க." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோக்கு டவுட்டா வரும். என்னன்னு ஒண்ணும் புரியல அப்படின்ற மாரி அவர் யோசிச்சுட்டே இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின் வந்துட்டு அந்த ஸ்க்ரீன விலக்கிட்டு யாருன்னு பார்க்குறாங்க. இது தொப்பி போட்ட ஆள், அதாவது ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாங்களா, அதே ஆள் இங்க வந்திருக்காரு. ஏதோ டவுட் இவன் வந்து சுத்தி சுத்தி வரானே அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு இவர் மேல டவுட்டா வருது. இருந்தாலும் மறைஞ்சு நின்னுட்டு இருப்பாங்க. ஆனா அவருக்கு தெரிஞ்சிருது இந்த ரூம்குள்ள யாரோ இருக்காங்க. அதுவும் ஸ்க்ரீன் பின்னாடி இருக்கிற மாரி தான் அவருக்கு ஒரு டவுட் வருது. உடனே இந்த ஸ்க்ரீன விலக்கிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. உன்னை யாருன்னு சொல்லிட்டு கதவ தொறந்து பார்க்குறாரு. இந்த சீன மட்டும் நான் சொல்றதுக்கு அதாவது கிட்டத்தட்ட 4 தடவ கட் பண்ணி நான் சொல்ற மாரி இருந்தது. ஏன்னா எனக்கு அவ்ளோ காமெடியா இருந்தது இந்த சீன். ஏன்னா இப்ப கதவ தொறக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கரெக்ட்டா கதவு தொறக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் நின்னுட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கு வந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சுல. அதனால அவர் வந்து நம்ம பாஸ் சொன்ன டைம் இதுதான், ஹீரோ சொன்ன டைம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதவு தொறந்தோனே அசிஸ்டன்ட் நின்னுட்டு இருக்காரா, அவர பார்த்தோனே இவருக்கு ஆச்சரியமா போயிரும். இவர பார்த்தோனே அவருக்கும் ஆச்சரியமா போயிடும். இப்ப இவங்க 2 பேரும் பார்க்கும்போது எனக்கு பயங்கர காமெடியா போயிடுச்சு. அதோட அத கண்ட்ரோல் பண்ணி நான் சொல்றதுக்குள்ள பெரிய பாடுபட வேண்டியதா ஆயிடுச்சு. எதுக்குன்னா, இவர்கிட்ட அடி வாங்கி இப்போ தான் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு திரும்ப வந்திருக்காரு. அவரோட பாஸ் தான் உள்ள நிப்பாருன்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்த்தவருக்கு வந்து திரும்ப இவர் நிற்கிறத பார்த்தவொன்னே பார்த்தீங்கன்னா, "நீ என்னய்யா இங்கே பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. அதுக்குள்ளே திரும்ப எங்கேயும் அதாவது என்ன சொல்கிறது, அடி விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துருப்பாரா. அதை பார்க்குறதுக்கு எனக்கு செம்ம காமெடியாக இருந்தது. அவரும் வந்து இவருக்கு திரும்பவும் மூக்கிலே குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரெடி ஆயிடுவாரு. ஆனால் வந்து அவருக்கு ஆர்டர் கொடுத்தாரு. அவர் என்ன சொல்வாருன்னு, "சீக்கிரம் கிளம்பி வந்துரு அங்கேருந்து" அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அவர் வெளியே ஓடிடுவார். இந்த டைமில் இந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, உள்ளே வருவார். உள்ளே வந்துட்டு அந்த பாஸ் வந்து இங்கே தானே இருக்கேன்னு சொன்னார். அதாவது ஹீரோ உள்ளே இருக்காருன்னு பார்த்தோன்னா அவரும் இங்கே இல்லையா. அதோட வேகமாக அவரும் இங்கேருந்து கிளம்பி போயிடாரு. அப்பாடா இந்த பாட்டை நான் முடிக்கிறதுக்குள்ளே பெரிய பாடுபட்டுட்டேன். இப்போ அவரும் வந்து வேகமாக அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ இந்த ஆள் தான் வந்து ஹீரோ வந்து ஏதோ பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கான். இப்போ அவனை தனியாக விட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி யோசனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க. அதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா, இப்போ இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க ஷேர் பண்ணவே இல்லை. ஹீரோக்கு இப்படி அடிபட்டது, அவர் கூட இத்தனை நாள் இருந்தது கொண்டு எதுவுமே சொல்லலை. இப்போ இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக திட்டுவார். நேரில் போய் புரியுற மாதிரி சொன்னால் தான் சரி வரும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு இப்போ ஆஃபீஸில் ஒரு ஹெட் மாதிரி தான் அவங்களும் ஒரு பொசிஷனில் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு கூப்பிட்டு ஒரு அசிஸ்டண்ட்டை கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ திரும்பவும் வந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கு, யார் கூட வந்துட்டு இப்போ டைப் பண்ணுறாங்க, என்ன இன்னும் இயரே முடியல, அதுக்குள்ளே என்ன புது ப்ராஜெக்டா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை கேட்கும்போது அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. "நீ தான் சொன்னன்றதை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்" அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க சொல்லிடுறாங்க, ஒரு பேரை சொல்லி லேரா அப்படின்ற கம்பெனியோட தான் அவங்க இப்போ ஓப்பனாக புதுசாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹீரோனோட அப்பாவோட கம்பெனி. அப்போ அவங்க இதை கேட்டவுடனே கொஞ்சம் டிஸ்டர்ப் பார்க்குறாங்க. கோவம் வருது. உடனே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க, அவங்களும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃப்ரெண்டோட அப்பாவுக்கும் கால் பண்ணுறாங்க, அவங்களும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. உடனே இவங்க ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து இப்போ பேசுகிறாங்க. நான் 2 பேருக்கும் கால் பண்ணி எடுக்கவே இல்லை. எனக்கு பிடிக்காத அந்த கம்பெனியோட திரும்பவும் இவங்கெல்லாம் இது பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, அது உங்கள் அண்ணனோட கம்பெனி தானே, அதாவது அது கொஞ்சம் ஓரளவு ஓகேவா இருக்குது, எங்கள் கம்பெனி வந்து கொஞ்சம் சூப்பர் பவராக இருக்குது, ரெண்டுமே சேர்ந்தா வந்து நல்லது தானே அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. "நீ எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகிற? ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கம்பெனியில் தானே வேலை பார்க்குறா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு?" கேட்கும்போது, அந்த மாதிரி ஒரு அப்பா வந்துட்டு உனக்கு வந்து இருந்தால் வந்து நீ இந்த மாதிரி சொல்ல மாட்டேன், ஏன்னா அப்பா கம்பெனிலேயே செக்ரட்டரியாக வேலை பார்க்குறதுலாம் வந்து இதெல்லாம் உனக்கு நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. சின்ன வயசாக இருக்கும்போது ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வந்துட்டு ஒரு இடத்துக்கு சாப்பிட வந்திருப்பாங்க. அப்போ அவங்க ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எக்ஸாம் டைமில் எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயமாக இருக்கும், பதட்டமாக இருக்கும்ல, அப்போ வந்து எங்கள்
எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எக்ஸாம்னாலே எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும். அது பிள்ளைலாம் நினச்சோம் அப்படின்னா வந்துட்டு அதுலேருந்து வெளியே போக முடியாது. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் அப்படின்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. வாழ்க்கையில் எக்ஸாம்ன்ற டைமில் மட்டும் நம்ம பதட்டப்படுறது கிடையாது, பயப்படுறது கிடையாது. ஒவ்வொரு சுச்சுவேஷன் வரும்போது ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம பயப்படுறோம், பதட்டப்படுறோம். அப்படிலாம் இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் எங்கள் அம்மா அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க அவங்க அம்மா அப்படி சொன்னதுனால தான் இவங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக இருந்தது. அந்த மாதிரிலாம் எங்கள் அப்பா வந்து அந்தளவுக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் எதுக்காக அவங்க அப்பாவை அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திருப்பாரு. அவங்க அம்மா வந்து ரொம்ப நல்ல டைப்பு. ஆனால் அவங்க கேரக்டர் சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஒதுக்கி வச்சுருந்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்துட்டு அந்த பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்குமா அம்மாவுக்கு. அதனால இவங்களோட அப்பா வந்து என்ன பண்ணியிருப்பாரு, எனக்கு எப்போவுமே 2 பசங்க தான் எல்லார்ட்டையுமே சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ வந்து அவருக்கு பிடிக்காததுனால அவங்களோட ஃபேவரட்டான அந்த பொண்ணையும் வந்து எனக்கு பொண்ணே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அதனால வந்துட்டு அவங்களுக்கு பொண்ணு இருக்குது அப்படின்றது ஃபியூச்சரில் எல்லாருக்கும் தெரிய வரும்போது ஒருவேளை அவங்க அம்மா தப்பானவளா இருந்து அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்களா. அதனால அவங்க அப்பாவை ரொம்பவே அவங்க வெறுத்து போயிருப்பாங்க. 2 அண்ணன் இருக்காங்களா, அதில் ஒரு அண்ணன் வந்து அப்பா மாதிரியே கேரக்டர் தான். இன்னொரு அண்ணன் பார்த்தீங்கன்னா அப்பாவை அவருக்கு அவ்வளோதான் பிடிக்காது. அதனால அந்த அண்ணன் கூட மட்டும் கொஞ்சம் ஓரளவு பேசி பழகிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களும் இப்போ ஹீரோனோட கம்பெனியோட ஒன்று சேர போகிறது வந்து இவங்களுக்கு பிடிக்கல. அது மாதிரி மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்படுவாங்க. அவரோட அண்ணனுக்கு 2 பேரையும் காட்டுறாங்க. அண்ணன் வந்து தம்பிகிட்ட கேட்குறாரு, அவள் வந்து உங்ககிட்ட பேசுகிறாளா கொள்றாளன்னு. அவள் பேசியே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறதையும் சொல்ல மாட்டேங்கிறாள். இப்போ வந்துட்டு நம்ம இந்த கம்பெனியில் டைப் வைக்க போகிறோன்ற விஷயம் வந்து அவளுக்கு தெரிஞ்சதுன்னா கம்பெனியை விட்டு வெளியே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை காட்டுவாங்க. அவர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட போய் கேட்பாரு, நம்ம 2 பேர் வந்துட்டு கப்புள்ஸாக தான் இங்கே வந்தோம்லாம் நீ சொல்லிட்டு இருந்தா, ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன்னு கேட்கும்போது என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சிரிச்சு மழுப்ப பார்ப்பாங்க. சிரிக்காமல் விஷயத்தை மட்டும் சொல்லுன்னு சொல்வார். இந்த தடவை ஹீரோ வந்து சமாதானம் ஆகிறதா இருக்க மாட்டார். பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, நான் உண்மையை சொல்லிடுறேன், அதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் காரணமே இல்லாமல் நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். அதனால் அவங்க வந்துட்டு இந்த அளவுக்கு நீ நேசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஃபியூச்சரில் உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும். அதனால் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. என்னால் உங்களை விட்டு இருக்கவே முடியாது. இந்த மாதிரி சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போகும்போது நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அப்போ தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. நான் உங்களை இவ்வளோ நேசிக்கிறது தப்பா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது இவங்க அலறதை பார்த்தோன்னு இவருக்கே ஒரு மாதிரி ஆகிடும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவர் வந்து இப்போ ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ ஹீரோட பாஸ் இருக்கார்ல, அவர் வந்துட்டு வந்து இறங்கிடுறாரு. அவரை ரிசீவ் பண்ணுறதுக்காக அதாவது என்ன சொல்கிறது, அந்த கார் வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. இன்னும் யாரும் வரவே இல்லை. அங்கே வந்திருக்கிறது யாராக இருக்குன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ நான் வந்திருக்கிறேன்னு பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு எதுக்கு வந்து யோசிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அதுக்கு ஒன்று இவர் என்ன சொல்லிடுவார்னா, உங்கள் கம்பெனியோட நாங்கள் டைப் வைக்க போகிறோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. வந்து என்ன சொல்வார்னா, நீங்கள் வந்து தப்பாக கேள்விப்பட்டிருக்கீங்க, நாங்கள் சும்மா பேச்சுவார்த்தை தான் நடத்திட்டு இருந்தோம், டீலிங் வைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நேராக அந்த இடத்துக்கு தான் போகிறோம், அவங்கள்ட்ட ஏதாவது நீங்கள் பணங்கன்னு வாங்கியிருந்தீங்கன்னா அதை மூஞ்சிலேயே விட்டு எரிஞ்சிட்டு நம்ம வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோவும் வந்துட்டு நம்பிறாரு. ஹீரோயின் சொல்கிற கதெல்லாம் திரும்பவும் நம்புறாரா. 2 பேரும் வெளியே வரும்போது ஷாப்பிங்லாம் வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயின் வந்து ஹீரோட அசிஸ்டண்ட்டை பார்த்துறாங்க. பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீரோ பார்த்துக்கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோ வந்து மறைச்சு நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து எதுக்காக இவர் திடீர்னு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு. அங்கே ஒரு கப்பல்ஸ் வந்து நின்றுட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை கிஸ் பண்ண தான் எதிர்பார்க்குறா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிஸ் வேற பண்ணிட்டு இருப்பாரு அவர் பாட்டுக்கும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த தொப்பி போட்ட ஆள் இருக்கார்ல, ஹீரோ ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்ப அவரே சுற்றி வராரு. அப்போ தான் அந்த ஹேக்கர் இருக்கார்ல, அவருக்கு கால் பண்ணி இப்போ உன்னோட ஒரு மெசேஜ் வரும் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதில் அவரோட அக்கௌண்ட்டில் பல்கான அமௌண்ட் வந்து விழுந்திருக்கும். இது எப்படி கிடச்சது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுக்காக நம்ம திரும்ப சுற்றிட்டே இருக்கணும், அவன் செத்துட்டான் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கான அமௌண்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். அதனால தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அந்த இடம் அவன் இப்போ இறந்து போன மாதிரிலாம் நான் செட் பண்ணி அனுப்பி விட்டுட்டேன். அதனால மொத்த அமௌண்ட்டும் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ உனக்கு வந்துச்சுல, எனக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை மட்டும் நீ அனுப்பிவிடு. அதுக்காக எதுக்கு இந்த மாதிரி ரிஸ்க்கான வேலையெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்டுட்டு இருப்பாரு. இப்போ இந்த ஆளுக்கு எப்படி தோணுதுன்னா, இன்னும் நம்ம அது செஞ்ச வேலையை கொடுத்த வேலையை நம்ம செய்யவே இல்லை, அதுக்குள்ளே இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கேன், நாளுக்கு உண்மை தெரிஞ்ச என்ன ஆகுன்ற மாதிரி இவரு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணிட்டு இருப்பாங்க வெளியூர் போகிறதுக்காக. ஹீரோக்கு வந்து பிஸ்னஸ் கிளாஸில் வந்து போடுவாங்க. 2 பேருக்கும் போடுன்னு எனக்கு மட்டும் போடுறேன், இல்லை உங்களுக்கு கையில் அடிபட்டுருக்குல, நீங்கள் நார்மலாக வர முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க அப்பா மேலே அவங்க பயங்கர கோவமாக இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க அண்ணன் வந்துட்டு இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பார். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்கன்னா சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க கொள்ளுவாங்க, உனக்கு அண்ணன் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியட்டும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் சில விஷயங்கள் அவங்க அப்பா யோசிச்சு பார்ப்பாரு. அதாவது இவங்க ஹீரோயின் அதாவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க அப்பாவை அவங்க தப்பாக மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்துட்டு அவங்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம 2 பேர் சேர்ந்து வரலன்னு சொல்லும்போது எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் பிரிஞ்சு வந்திருப்பாங்க. அப்போ இவர் வந்துட்டு அவங்களுக்காக செக் அனுப்பிட்டே இருப்பார், மாதம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கூட ரிட்டன் வந்துட்டே இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம அனுப்ப வேண்டாம், அப்படியே ரிட்டன் வந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அசிஸ்டன்ட் சொல்லிட்டே இருப்பாங்க. இது ஒரு பக்கம் அவங்க அதாவது ஹீரோனோட ஃப்ரெண்டோட அப்பாவும் இதை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவோட அதாவது அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் இருப்பார்ல, வைஸ் பிரசிடெண்ட்டாக ஒருத்தர், அவர் வந்துட்டு ஹீரோ இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்ற விஷயம் வந்துட்டு அங்கே அவரோட பார்ட்னராக ஒரு லேடி இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது தெரிய வந்துடும். ஹீரோவை இந்த மாதிரி எதுக்காக பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க கோவப்படுவாங்க. எனக்கு தெரியாமல் இதெல்லாம் பண்ணக்கூடாது நான் சொன்னா இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க கோவப்பட்டு இருப்பாங்க. நம்ம நான் அப்பவே சொன்னல இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எதுக்காக இவ்வளோ குதிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது என்ன நம்ம ஊர் மாதிரி நினச்சி இதெல்லாம் அப்ராட் ஒரு நிமிஷத்தில்
கஷ்டத்தில் மாட்டிப்பாங்க. அப்புறம் மாட்டினா என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ என்ன அவன் செத்துட்டான்னு சொல்லிட்டு தான் நீ ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்க. அவனுக்கு தான் உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லைல்ல. நீ மட்டும் ஏன் அவன் மேலே இப்படியே சுற்றி சுற்றி அவனை வந்துட்டே இருக்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் அவங்க மேலே அவ்வளோ கோவப்படுவார். இதுக்கு செம்ம கோவம் வந்துடும். நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இப்போ அவன் இருந்தால் மட்டும்தான் ஹீரோயினோட அப்பா கம்பெனியில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டைப் பண்ண முடியும். அவன் இப்போ இல்லை அப்படின்னு வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. அதை புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ விடாமல் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. அவங்கள போட்டு படார் படார் நாலாரு அரைகிறாங்க. ஹீரோ இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்தாலும் சரி, என் மனசில் உனக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விடுறாங்க. அங்கேருந்து அவங்க இப்போ போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து திரும்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்களோட இடத்துக்கு ஹீரோவை கூட்டு வராங்க. அங்கேயே அதே கோட் ஷூட் போட்ட மாதிரி ஃபோட்டோலாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, அங்கே இதெல்லாம் சாப்பிட்லான்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்ஸாக அவங்க 2 பேரும் பண்ணுற மாதிரி அப்படியே கொஞ்சம் ஜாலியாக அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோடு வந்துட்டு என்னை வந்து நாங்கள் எப்போ நம்ம சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், அங்கே போனாலும் நம்மளுக்கு சில மெமரிஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். அவங்க சொல்கிறதெல்லாம் அவரும் நம்பிட்டே இருப்பார். இங்கே வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹீரோட பாஸ் இருக்காங்களா, அவங்கள வழுக்க டைமாக கூட்டிகிட்டு போயிருக்காருல்ல. இப்போ அவங்க கால் பண்ணும்போது இவர் கட் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. நீ அவசரமாக அவங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டும் அவங்களோட பாஸும் 2 பேருமே சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே என்ன விஷயம் போயிட்டு இருக்குன்றது இப்போ இவங்களுக்கு சுத்தமாக தெரியல. ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோயின் சாப்பிட வராங்க. அங்கே வந்து பார்த்தோம்னா ரெகுலராக வர கஸ்டமர், அதாவது கப்பிள்ஸாக இருந்தாங்களா, அவங்கள ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ரெகுலராக வந்தால் நம்மளோட ஃபோட்டோவும் இருக்கணுமே எங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும் ஹீரோயின் வந்து சமாளிக்க ஆரம்பிச்சு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. எங்கேயா எங்கள் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்கவும், இல்லை நீங்கள் வந்திருந்தா இங்கே ஃபோட்டோ இருக்கணும், அப்போ நாங்கள் வரலன்றியான்னு கேட்டுக்கும் இவர் வந்து கஸ்டமரை கஷ்டப்படுத்த விருப்பம் இல்லை, ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க, அதை மிஸ் ஆகியிருக்கும், இப்போ வேணா ஒரு ஃபோட்டோ எடுத்து மாட்டேலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ இந்த லேடி இருக்காங்கல்ல, ஹீரோட அசிஸ்டண்ட்டை வந்து அடிச்சு போட்டு வந்தாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து பேசுறாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா எங்கே உங்கள் ஹீரோ ஆலையை காணுமேன்னு சொல்லும்போது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நான் எது கேட்டாலும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு அவன் சொல்லி வச்சிருக்கானான்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் ட்ரிப்பு போனோம், அதுக்கப்புறம் உண்மையிலேயே நான் அவரை பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவார். திரும்பவும் வந்துட்டு இவங்க 2 பேர் வந்துட்டு வெளியே வருவாங்க. ஹீரோயின் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு அவங்க ஃப்ரிட்ஜில் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பைரி ஆன பொருளாக இருக்குமா, அதனால் வெளியே போய் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாப்பிங் வரும்போது அதே இடத்துல அசிஸ்டண்ட்டை பார்ப்பாரு ஹீரோ. பாத்திரக்கூடாதுன்றதுக்காக ஹீரோயின் வந்து வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு ஹீரோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருப்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை காலேஜில் படிக்கும்போது ஒரு தடவை இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நான் பண்ணேன், அப்போ நீ எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டினு சொல்லும்போது ஹீரோக்கு அதே விஷயத்தை ஞாபகம் வரும். ஆனால் அவர் நல்லா திட்டின மாதிரி அவருக்கு ஒரு ஞாபகம் வரும். இது 2த்துல எது உண்மை, இவ சொல்கிறது உண்மையா இல்லை அது உண்மையா அப்படின்ற மாதிரி இப்போ அவருக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். அங்கேருந்துலாம் தப்பிச்சு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ அவரோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அந்த அசிஸ்டன்ட் பேக்கில் வந்து யாரோ ஒரு பெண்ணை போட்டு போவாங்க. அது ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும். ஒரு இடத்துல உட்காந்து அவர் பேக்கெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பெண் என்ன என்னோடதே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பெண் எடுத்து வெளியே வச்சுட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவார். இப்போ ஹீரோயின் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அவங்களோட ஆன்ட்டியை பார்த்துருவாங்க. திரும்ப போய் ஒளிய நினைப்பாங்க. அந்த ஆன்ட்டி பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இங்கே என்ன ஒரு பையனோட வந்திருக்க, யார் இதுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ என்னோட ஃபியான்சின்னு சொல்லிடுவார். ஓ நீங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு இடத்துக்கு கூட்டு வருவாங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா அந்த மால்லேயே வந்துட்டு கப்பிள்ஸுக்குலாம் சாக்லேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. இவங்களுக்கும் கொடுப்பா, இவங்க கப்பிள்ஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கப்பிள்ஸ்னால் கிஸ் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ ரெடி ஆகிடுவார். ஹீரோயின் வந்துட்டு எல்லாரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சுதாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பொண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்க தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஆன்ட்டி வரை கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்படியாவது இங்கே தப்பிச்சா போதுன்ற மாதிரி இப்போ ஹீரோயின் மைண்ட் வாய்ஸில் ஓடிட்டு இருக்கும். ஹீரோக்கு இப்போ இப்படியே ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கிறது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒன்னே வந்து கேட்குறாரு, நம்ம 2 பேர் லவ் பண்ண தானே செய்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க தானே போகிறோம், அப்புறம் எதுக்கு நம்ம கிஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படி நீ சொல்கிறேன்னு கேட்கும்போது, இப்போ நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அடிக்கடி நம்ம வந்து சண்டை போட்டுட்டே இருக்கோம், பிரேக்கப் பண்ணிக்கலான்ற ஒரு முடிவில் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்க டைமில் இந்த மாதிரி டச்சிங்லாம் கூடாது அப்படின்றது தான் நம்மளோட அக்ரிமெண்ட்டே அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் அடுக்கிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ வந்து என்ன கேட்பாருன்னா, மேலே வந்து ஒரு பெட்ரூம் தான் இருக்குது, எப்போவுமே நம்ம அதில் தான் தூங்குவோமான்னு கேட்கும்போது, அதெல்லாம் இப்போ வந்துட்டு உங்கள் கையில் அடிபட்டு இருக்கிறதுனால ஸ்டடி ரூமில் ஒரு பெட்ரூம் இருக்குது, அங்கே நீங்கள் தூங்குங்க, நான் அங்கே படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அப்படின்னா வந்து ஹீரோயின் வீட்டு வாசலில் வந்துட்டு அவங்க அண்ணனும் அவங்களோட ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து வாசலில் நின்றுட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் எதுக்கு இங்கே வந்திருக்காங்க, நம்ம இங்கே இருக்கிறது இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள லைட் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. கொஞ்ச நேரம் கதவை தட்டி பார்த்தவங்க வீட்டில் யாரும் இல்லை போல இருக்குது, லைட் ஆஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கிளம்புவாங்க. அப்போ ஹீரோனோட அண்ணன் வந்து என்ன கேட்பார், நீ தனியாக போக வேண்டாம், உன்னை வந்து நான் ட்ராப் பண்ணுவான்னு கேட்கும்போது ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க அண்ணன் மேலே ஒரு க்ரஷ்ஷாக இருக்கும். அவராக கேட்கும்போது சரி தான் சான்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கிளம்ப போவாங்க. இப்போ வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்துட்டு ஒரு லவ் லெட்டர் கிடைக்கும். இது யாருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோனோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க லவ் லெட்டர் எழுதியிருப்பாங்க. அது வந்து இவங்க கிட்ட இருந்திருக்கும். அந்த லவ் லெட்டரை பார்த்துட்டு இதெல்லாம் நான் சின்ன வயசில் எழுதுனது, அப்போ உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, அதில் தான் கொடுக்காம அப்படிலாம் வச்சுட்டேன் அப்படின்னு ஹீரோ ரொம்ப அது ஆசையாக அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த லவ் லெட்டர் எப்பயாவது எனக்கு கூட அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டு வாங்கி அதை படிச்சுக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் உண்மையிலே இந்த பொண்ணுக்கு நம்மள பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு யோசனை இருந்துகிட்டே இருக்கும். இங்கே வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீடியோலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிருப்பாங்க. திரும்ப அந்த வீடியோலாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு அதை எடுத்து கேட்டுட்டு இருப்பாங்க. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட பாஸ் இருக்காருல்ல, அவருக்கு வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்றும் கவலைப்படாத, நான் தான் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி நீ சொல்லிட்ட அப்படின்னாலும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இதெல்லாம் சும்மா நீ சொன்னலாம் ஏற்றுக்க முடியாது, கிஃப்ட் எல்லாம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவரும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்குள்ளே போந்துட்டு இவரோட சிஸ்டர் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு இவரை வலை போட்டு பிடிப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு இப்போ கல்யாண நாள் வரப்போது, இவர்
எதுலேயுமே கலந்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இவர் எப்படியாவது கூட்டு போகணும்னு அவங்க வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாளாக ஹீரோயின் வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக இந்த கம்பெனி நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியை விற்கிற ஐடியா வரைக்கும் இவர் போயிருப்பாரு. இந்த விஷயம்லாம் வந்து ஹீரோனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அக்கா வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அவளுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இப்போ அவர் சொல்லிட்டு இருப்பாரு. கிளம்பி ஆஃபீஸ் வந்திருப்பாங்க. ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்க ஃப்ரெண்டு ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஹீரோவோட அந்த பார்ட்னர் இருக்காங்கல்ல, அந்த கேர்ள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து அவங்கள்ட்ட நல்ல விதமாக பேச வரும்போதெல்லாம் அவங்க முகத்தை அப்படியே ஒரு மாதிரி கடுகடுன்னு வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதா இருப்பாங்க. இருக்கும் இங்கே இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கேட்பாரு, நம்மளை பற்றி வேறு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் யாரும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. உனக்கு ஃப்ரெண்டுலாம் யாரும் இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவள் வெளிநாட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சமாளிச்சிருவாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்க வந்துட்டு கால் பண்ணி உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லும்போது இவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு வேலையாக இருக்கேன்னு சொல்லிடுவாங்க. சரி ஓகே நானே வரேன்னு சொல்லுவாங்க. வராதேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறதுக்குள்ளே அவங்க வீட்டு வாசல்லே வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இவங்க பெல் அடிச்சோன்னே ஹீரோ போய் கதவு திறக்கும்போது அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, யார் இந்த பையன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கானு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வேறு பார்த்துட்டு இருப்பாங்க. அதோடு வந்துட்டு நீங்கள் வந்துட்டீங்களா, நீங்கள் தானே உங்கள் ஃப்ரெண்டு, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு இவ சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருப்பாரு. அவரெல்லாம் சமாளிச்சுட்டு இப்போ ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு தனியாக வராங்க. இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சரி நீ சொல்கிற விஷயம்லாம் சரிதான், இதெல்லாம் உண்மையாக இருந்தால் அவனுக்கு அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ வர வேண்டியதானே, இவ்வளோ நாள் கூடயே வச்சு சுற்றிட்டு இருக்க அப்படின்னா மேடம் என்ன பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சிரிச்சு அங்கேருந்து சமாளிச்சுட்டு வந்துருவாங்க. வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க அண்ணன் கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதாவது இவர் தான் ஹீரோ, இவரை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க சில பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோட்டோவையும் வந்து அதாவது அந்த தொப்பிக்காரர் இருக்கார்ல அவரையும் ஃபாலோ அந்த ஃபோட்டோ போட்டு இவர் யார் என்னன்னு தேடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹீரோனோட அண்ணன் ஒரு பக்கம் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு காலேஜ்குள்ளே வந்திருப்பாரு. எதுக்காகனா அவர் வந்து படித்த காலேஜ் அப்படிலாம் ஹீரோயின் சொல்லியிருப்பாங்களா, அந்த காலேஜை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. அந்த காலேஜில் வந்து ஹீரோ வந்து ப்ரொஃபஸராக இருக்க மாதிரிலாம் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு சிந்தனைகள் வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு இந்த தொப்பிக்காரும் வருவார். வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க அண்ணன் பார்த்துருவார். பார்த்துட்டு ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ஹீரோவும் இருக்கான் அவனும் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வேக வேகமாக இங்கே வந்துருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அந்த ஆள்கண்டில் மண்ணை தூவிட்டு ஹீரோ மட்டும் தனியாக கூட்டு வந்துருவாங்க. உனக்கு என்னதான் அப்படி அவசரம், எதுக்காக இங்கெல்லாம் தனியாக வர அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை கூப்பிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் சமாதானம் ஆகி அங்கேருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல, அதாவது வைஸ் பிரசிடெண்ட்டாக அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்க வந்து ஹீரோ தான் லவ் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, புதுசாக என்னமோ பண்ணிட்டு இருக்க, எதுவுமே என்கிட்ட நீ ஷேர் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட அசிஸ்டன்ட் வராரு. இவர் பக்கத்தில் உட்காந்துருக்க உடனே அவங்களுக்கு சம்மக்கம் வருது. உடனே அவரை வெறுப்பேற்றுற மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் வெளியே போகிற மாதிரி இருக்குது, டின்னருக்கு போகணும், ரெடி ஆகிடு அப்படின்ற மாதிரி ஹீரோட அசிஸ்டண்ட்டை சொல்கிறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. இவரை பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட்டா எங்கேயும் வரமாட்டா, இப்போ இவன் கூடலாம் வெளியே போகிறதுக்கு ரெடி ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் இவருக்கு கோவம் வருது. இப்போ வீட்டுக்கு கூட்டு வந்துறாங்களா, ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துட்டு ஹீரோவுக்கு வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரிலாம், அதாவது அவர் சமைக்கும் போது அந்த இதெல்லாம் ஆஃபெல்லாம் மாட்டி விடுற மாதிரிலாம் ஹீரோயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து வைன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுவாங்க. எதுக்குன்னு ஃப்ரெண்டு கேட்பாங்க. இதெல்லாம் ஃபியூச்சரில் தேவைப்படும், அவன் ஏதாவது வம்பு பண்ணா அப்படின்னா இதெல்லாம் காட்டி மிரட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ இதை ஃபோட்டோ எடுத்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு நினச்சிப்பாங்க, இதெல்லாம் வந்துட்டு பழி வாங்குற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. அதாவது அவங்க லவ் பண்ணுறாங்க, ஒரு மெமரபிளாக இருக்கட்டும்னு கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ள நினச்சிட்டு ஃபோட்டோவும் எடுப்பாங்க. இப்போ இன்றைக்கி நைட்டு வந்து டின்னருக்கு போகலான்னு சொன்னாங்கல்ல, அவங்க அதே மாதிரி பிளான் பண்ணி 2 பேரும் வந்துடுறாங்க. வந்துட்டு இப்போ இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, ஹீரோ இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல. அதனால் இவரை வந்து நிறையா கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சுட்டு ஏதாவது உண்மையை கறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கோர்ட்டில் வந்து ஒரு மைக்கையும் போட்டு விட்டுறாங்க. அதாவது இவர் இப்போ எங்கே போகிறாரோ அங்கே ஹீரோ ஏதாவது பேசினா நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சிடும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க அவரோட அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணி இவங்க ஃபுல்லாக அப்படியே மயக்கத்தில் போயிடுறாங்க. உடனே அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு சேஃபாக கொண்டு வந்து காரில் உட்கார வச்சுறாரு. உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு குளிர்மேன்னு சொல்லிட்டு அவர் போட்டிருந்த கோட்டையும் கழட்டி அவங்களுக்கு போற்றி விட்டுறாரு. இப்போ அதில் தானே அந்த மைக்கும் இருக்குது, அதோடு சேர்ந்து அதுவும் போயிடுது. இது பக்கம் இங்கே வந்துட்டு படம் சேஃபாக வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த மாஸ்க் போட்டு அந்த தொப்பி போட்ட ஆள் வந்து நிற்கிறாரு. திரும்பவும் வந்து அதே ஆளா திரும்பவும் நம்மளை அடிக்க வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு நிற்கிறதுக்குள்ள உங்கள்கிட்ட தனியாக பேசணுன்ற மாதிரி அந்த ஆள் வேற கூப்பிட்டு இருப்பாரு. இங்கே இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அசிஸ்டன்ட் வந்து காலையில் இது மாதிரிலாம் பண்ணிட்டு போயிருக்காருன்றது அவங்களுக்கு அதாவது முழிப்பு வந்தோம் தான் ஞாபகம் வருது. அந்த கோர்ட்டில் உள்ள மைக்கை பார்க்குறாங்க. இவன் வேணும்னு பண்ணுறானா தெரியாமல் பண்ணுறானே தெரியல, இப்போ ஹீரோ எங்கே இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அவர் இருக்காருல்ல, அந்த ஆள் வந்துட்டு கால் பண்ணி கூப்பிடுவார். அவங்க வந்துட்டு இருக்காங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் யாருன்றதை சொல்லாமல் காலை வச்சிருவாரு. இப்போ ஹீரோனு பஸ்ஸில் வந்துட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பஸ்லேயே ஒரு கப்பல்ஸ் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா இவங்க பர்த்டேவை மறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அடியடின்னு போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துலேயே சேர்ந்துப்பாங்க, கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்க்கும்போது அந்த பஸ்ஸில் உள்ளவங்களாம் பார்த்தியா ஒரு பெரியவர், இப்படி தான் ஒரு அன்புனா அப்படி தான் இருக்கணும், தப்பு பண்ணால் தட்டி கேட்கணும், உடனே வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. தாத்தா என்ன சொல்வாருன்னா, அன்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு சண்டை போட்டால் கூட கிட்ட வரும்போது சேர்த்துப்பாங்க, அன்பு கம்மியாக இருந்தால் நம்ம கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதனால தான் அவள் வந்து நம்மளை தள்ளி விடுறாளோ, நம்ம மேலே அவளுக்கு அன்பு கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பார். இப்போ வீட்டுக்கு வரவர் ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு போவார். அவங்க தள்ளி விடும்போது இவருக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டே இருக்கும். இன்னும்
இன்னொரு பக்கம் அவங்க கூப்பிட்டாங்களே இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நம்ம அந்த அந்த டைப் பண்ணுற மாதிரி கம்பெனிலாம் இருந்ததில்ல அதுக்கிட்டேருந்து என்ன மாதிரி பண்ண ப்ராஃபிட் வர முடியுமோ அந்த மாதிரிலாம் நான் பண்ணுறதா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் புதுசு புதுசாக ஐடியா யோசிச்சுட்டு இருப்பாங்க. வந்துட்டு ஏன் உனக்கு வந்து என்ன பிடிக்கல என்னை வந்து பிரேக்கப் எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோயின் கெஞ்சிட்டு இருப்பாரு. அவங்க 2 பேரும் வெளியெல்லாம் போகிறது வரதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அதாவது ஹீரோனோட அப்பா இருக்காங்களா அவங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஹீரோனோட அப்பாக்கா செம்மக்கவும் வரும். இந்த ஹீரோவை தான் வந்து காணும்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தா என் பையன் என் பொண்ணு கூட இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பக்கம் கோவம் வந்துட்டே இருக்கும். ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் அதாவது பாஸ் இருக்கார்ல அவர்கிட்ட கேட்குறாங்க, நீ வந்துட்டு இந்த மாதிரி கம்பெனியை வந்து விற்க போகிற விஷயம் வந்து அவளுக்கு இன்னும் சொல்லவே இல்லை சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அதெல்லாம் சொன்னா தொலைச்சி எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அவர் பயந்துட்டே இருப்பார். அந்த டைம் வந்து ஹீரோயின் கரெக்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே சமாளிச்சுட்டு வெளியே போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்தை தாக்கிட்ட மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இப்போ ஒரு டவுட் வரும். வந்துட்டு இப்போ இந்த பொண்ணு இருக்குல்ல அதாவது ஹீரோ மேலே ஒன் சைடாக ஒருத்தவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்க ஹீரோ நினச்சி ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. இப்போ இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்தே அவங்களுக்கு வந்து ஹீரோ மேலே வந்து ஒன் சைடாக லவ் இருக்கும். அவருக்கு தான் எந்த எமோஷனும் வெளியே காட்ட தெரியாது. அவருக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லாததுனால அவர் சைட்லேருந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இவங்க ஒரு பக்கமாக நினச்சிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல அவன் உயிரோட இருக்கானா இல்லையா தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க ஹீரோட அசிஸ்டன்ட்டுக்கு திரும்பவும் கால் பண்ணுறாங்க. அவருக்கு ரீச்சே ஆக மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அசிஸ்டன்ட் வந்து அதாவது இந்த லேடியோட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாங்க அவருக்கு கால் பண்ணி பார்த்தோம் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவரை பார்த்தோன்னா அங்கே ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார்ல அவர் வந்து இவரை கூட்டு போய் கட்டி போட்டு வச்சிருக்காரு. ஹீரோவை பற்றி என்கிட்ட உண்மையை சொல்றியா இல்லைன்னு கேட்குறாரு. எனக்கே எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாரு. கேட்க மாட்டேங்கிறார் அவர். ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மருந்து கொடுக்குறாங்க. அதை குடிக்க மாட்டேன்னு அவர் சொல்கிறாரா. உடனே ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க கொஞ்சம் குடிச்சு காட்டிட்டா குடிப்பாங்கல்ல குழந்தைங்களா அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. உடனே அவரும் குடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் வந்துட்டு 2 கை அப்படி மூடி வச்சுட்டு எதில் வந்து கரெக்டாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது நம்ம டேப்லெட் சாப்பிட்டோம்னா சாக்லேட் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறது ஹீரோக்கும் பிடிச்சிருக்கு. ஹீரோயினும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஹீரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் பிடிச்சி வச்சிருக்காருல அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ரிங் மாதிரி போட்டு அதுக்குள்ளே தான் நீ நிற்கணும் அதை விட்டு நீ வெளியே வரக்கூடாதுன்னு வேற சொல்லி வச்சிருப்பாரு. ஏன்னா இப்போ இவர் வந்து என்ன சொல்லுவார் அந்த ரிங்கை விட்டு நீ வெளியே வரக்கூடாது ஏன்னா எனக்கு ஜென்ஸுங்க பக்கத்தில் வந்தாலே பிடிக்காதுன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்வார். அதாவது ஹீரோட அசிஸ்டன்ட் இவர் யாராக இருப்பாருன்னா ஹீரோக்கு கொஞ்சம் ரிலேஷனாக தான் இருப்பார். இவரை தான் அவர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. நீ கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் அதனால தான் உன்னை தேடி நானே வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். இப்போ அவர் என்ன கேட்பாருன்னா இந்த பொண்ணு யார் ஹீரோ கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்து எடிட் பண்ணிலாம் ஃபோட்டோஸ் வச்சிருப்பாங்களே அதை பற்றி ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட அவர் கேட்டுட்டு இருப்பாரு. பக்கம் வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்களா அவங்க வந்துட்டு ஆஃபீஸ்க்காக வந்திருப்பாங்க. அந்த ஃபைல் எடுக்க மறந்துருப்பாங்க. அதனால ஹீரோ அதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. அவங்க வர வழியில் பார்த்தீங்கன்னா அவங்க தடுக்கி கீழே விழுந்துருவாங்க. ஹீரோ வந்து பார்த்து சமாதானப்படுத்தணும்னு அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னா அதையும் அவங்க அப்பாவோட ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்து அப்பாட்ட கொடுத்துருவாரு. இந்த பையன் இன்னும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான் எங்கே இருக்கான்னு தான் இன்னும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு இருப்பாரு. சைடு லவ் பண்ணுறாங்களா அந்த லேடி சில விஷயத்தை நினச்சி பார்ப்பாங்க. அவங்களோட அப்பா வந்து இவங்க 2 பேரும் சின்ன வயசுலேயே வந்துட்டு அதாவது காலேஜ் முடிஞ்ச டைம்லேயே நீங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம்லாம் வாங்கியிருப்பாரு. இப்போ அவன் உயிரோட இருக்கானா இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர் மேலே இப்போ உங்களுக்கு கோவம் திரும்பி ஏன்னா ஹீரோ இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அதனால அவர் பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதாவது இவனை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பக்கம் கோவம் வரும். இன்னொரு பக்கம் ஹீரோன் இருக்காங்கல்ல அந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆன ஃபுட்டேஜ் அதை வந்து அவங்க ஃப்ரெண்டு வக்கீல் இருக்காங்களா அவங்கள்ட்ட போட்டு காட்டி ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்கும்போது இது ஒரு நார்மல் ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியுது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து இல்லை இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. பக்கம் வந்துட்டு ஹீரோ ஒன் சைடு லவ் பண்ணுறவங்க வந்து அசிஸ்டன்ட் இப்போ வெளியே விட்டுறாரு. அவரை தேடி கண்டுபிடிக்கலான்ற உடனே இப்போ நம்ம 2 பேரும் தேடி அந்த பொண்ணு யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஹீரோவை கண்டுபிடிக்கணும். இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை ரகசியமாக வச்சுக்கணும் அவர் சொல்லுவோம். இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் வராரு. வந்த உடனே அந்த ஒன் சைடு லவ் பண்ணுறாங்களா அவங்க வந்துட்டு இவரை பற்றி கேட்கவும் எனக்கும் அவரை பற்றி எதுவுமே தெரியாது நானும் அவரை பற்றி தான் தேடணும்னு நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஹீரோயின் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் வரவே இல்லையா அதனால மருந்து குடிக்கிற நேரம் ஆகுது அவராக எடுத்து சமத்துக்குட்டியாக மருந்து குடிச்சிட்டு இந்த மருந்து குடிச்சா ஒரு கிஃப்ட் இருக்குன்னு ஹீரோயின் சொல்லியிருக்கா. அதை எடுத்து பார்ப்போம்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே ஒரு ட்ரிங்க் அதாவது கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. அதை எடுத்து சந்தோஷமாக சின்ன பிள்ளை மாதிரி குடிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னு ஹீரோயின் ஒளிஞ்சிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து ஒரு டவுட் வரும். ஒரு வேளை இந்த நம்ம பொண்ணோட வீட்டுக்கு போய் பார்க்கணும் அவன் தங்கியிருக்க இடத்துல அவன் இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வருவார். அங்கே தான் ஹீரோ இருப்பார். இன்னும் நீ உயிரோட இருக்கியா அப்போ இவ்வளோ நாளாக ஃபோட்டோஸ்லாம் வந்தது வந்து நீ முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நினச்சிட்டு இருந்தேன் நீ இறந்து போயிட்டேன்ல எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க நீ என்ன உயிரோட இருக்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்னா இது என்னோட பொண்ணோட வீடு நீ தான் இங்கே தங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இப்போயும் உங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல அவர் ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்தார்ல அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சிருப்பாரு. அதெல்லாம் எடுத்து பார்த்தவர் இதெல்லாம் இவ்வளோ முக்கியமான விஷயத்தில் இப்படி டஸ்ட்பினில் போட்டு வச்சிருக்கீங்க கேட்கணும் இதெல்லாம் எனக்கு தெரியாது உன்னோட பாஸ் தான் வந்து அதாவது ஹீரோ இருக்கான்ல அவன் தான் வருவான் இதெல்லாம் தூக்கி இங்கே போடுவான் அங்கே போடுவான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். இது மட்டும் இருந்தால் எவ்வளோ விஷயங்களை மாற்ற முடியும் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் சமாதானம் பண்ணி அவங்க அப்பாவை அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ இவங்க கூட்டிகிட்டு வெளியே வராங்க. வெளியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு 2 பேரும் விளையாடிட்டு அப்படியே இந்த இதெல்லாம் இருக்கும்ல விளையாட்டுலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வந்துறாரு. ஒரு வழியாக ஹீரோவை கண்டுபிடிச்சிடும்னு சொல்லிட்டு அவர் தேடி திரிஞ்சிட்டு இருக்காரு. இது ஒரு மால் மாதிரி இடமா இருக்கிறனால அவரால் கண்டுபிடிக்க முடியல. அவர் ஆப்போசிட் டைமாக தேடிட்டே போயிட்டு இருக்காரு. ஆப்போசிட் பக்கமாக ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் வந்து எங்கேயோ ஒரு கூட்டத்தில் பிரிஞ்ச
உடஞ்சிற மாதிரி இருக்குது. ஹீரோயின் இவருக்கு எதுவும் ஆயிடுமோ, யாராவது இவர் ஏதோ பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. தனியாக நின்று கத்தி கத்தி அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு என்னதான் தேடுறியான்னு கேட்பாரு. உடனே ஹக் பண்ணிப்பாங்க. உன்னை ரொம்ப நான் பயந்துட்டேன்னு சொல்லுவாங்க. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்லாம் ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ உண்மையிலேயே ஹீரோயின் வந்துட்டு இப்போ ரொம்பவே ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க. ஹீரோயினுக்காக பார்த்தீங்கன்னா அவங்களோட தோட்டத்தை ஹீரோ பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். 2 பேரும் ரிலாக்ஸாக வந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கேட்பாரு, உனக்கு அப்பா இருக்காரு, நீ ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த ஆள் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால தான் அவர் இருக்கிற மாதிரியே நான் நினச்சிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லுவாங்க. எனக்கு அவரை பிடிக்காதுன்னா, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது எங்கள் அம்மா விட்டுட்டு அவர் போயிட்டாரு. எங்கள் அம்மா தான் என்னை வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் காலேஜ் படிக்கும் போது அப்பான்ற மாதிரி அவர் வந்து நின்னாரு. அப்பா எனக்கு அவரை அப்பாவா ஏற்றுக்க முடியல. எங்கள் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இப்போ எதுக்கு அவரை பற்றி சிந்தனைன்றதுனால தான் நான் அவரை பற்றி உன்ட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. காலேஜ் படிக்கும்போது அப்போ நீ சொல்லியிருந்தா நான் அம்மாவையாவது அத்தையாவது மீட் பண்ணியிருக்கேனே அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருப்பாருன்னா, இவர் ப்ரொஃபஸர்ன்ற மாதிரிலாம் அவர் சொல்லலைல்ல, அவங்க வந்து லவ்வர்ன்ற மாதிரி சொன்னதுனால இவர் பேசுகிறத கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக வந்துட்டு இருக்கும். ஹீரோவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர்றதுக்கு அவருக்கும் முயற்சி பண்ணிட்டே இருப்பார். அப்போ அவருக்கு சில விஷயங்கள் வந்து ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அந்த ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க வந்து அடிக்கடி வந்துட்டு லவ் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது அந்த பொண்ணு யார் அப்படின்ற மாதிரி இவருக்கு இடையில வந்து வந்து போயிட்டே இருக்கும். இப்படி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா தலைவலி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமாதானப்படுத்திட்டே இருப்பாங்க. அப்படியே 2 பேரும் இப்போ வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு ஹேர் ட்ரைலாம் போட்டுவிட்டு நல்லாவே ஹீரோ பார்த்துப்பாரு. ஹீரோக்கு வந்து பயங்கரமாக தலைவலிக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் இப்போ கண்ணு முழிக்கும் போது ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. முழிச்ச உடனே அங்கே ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. அவர் இப்போ பார்க்குற பார்வையை வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஹீரோ இருந்தார்ல, அந்த மாதிரி கராராக முழிக்கிறாரு. அப்போ வந்துட்டு ஹீரோக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. இப்போ அவர் கண்ணு முழிச்ச உடனே ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறது வந்துட்டு, என்னோட ஃப்ரெண்டுன்ற பேரில் ஒருத்தர் இருந்தானே, அவன் இப்போ என்னென்ன வேலைலாம் பண்ணி வச்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ட்ரீட்மெண்ட்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ நேராக ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்காரு. இப்போ அவரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு வேளை இந்த உலகத்திலே இல்லை, இப்போ நம்ம பதவி ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆசையாக வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. ஹீரோ உயிரோட தான் இருக்கான், அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. இப்போ அந்த ஆஃபீஸ்க்கு தான் வந்துகிட்டு இருக்கானு பார்த்தீங்கன்னா இவர் தலை தெரிச்சு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சாரு. ஏன்னா எல்லா விஷயமும் ஹீரோக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அங்கே வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மற்றவங்களாம் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னது இது ஆள் மாற்றி வரீங்க, நீங்கள் வரீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வராரு, மாறி மாறி இருக்கீங்க, இப்போ எவ்வளோ பணம் வந்து இப்படி அப்படியே போயிருக்கு, இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்கன்ற மாதிரி கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரே வார்த்தையாக சொல்வார்னா, உங்கள் நிலைமை எல்லான்றது எனக்கு எல்லாமே புரியுது, சீக்கிரமாக அவனை கண்டுபிடிச்சி அவனை போலீஸில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம், அவனை பற்றி கம்ப்ளைண்ட்டும் போலீஸ்க்கு கொடுத்தாச்சு, உங்கள் பணத்துக்கெல்லாம் நான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லவும் தான் இப்போ அங்கே வந்தவங்க எல்லாருமே ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பார்க்க வராங்க. அங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவர் அங்கே இல்லை. உடனே உங்களுக்கு பதறி போய் தேடிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அங்கே நர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது அவரோட சிக்னேச்சரை அவரே போட்டார், நீங்கள் அவருக்கு மெமரி லாஸ் ஆகியிருக்குன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா ஹீரோயினுக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருது, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு மெசேஜ்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் அவர் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இப்போ என்ன ஞாபகம் வந்துருச்சு, அதனால் அவருக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு இருக்காரு. ஹீரோயின் கொஞ்ச நாள் ஹீரோவை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு தேவையான ஒரு இதெல்லாம் வந்து ஆதாரத்தெல்லாம் அவங்க திரட்டிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹீரோட நம்பருக்கு அனுப்பி விடுறாங்க. ஏதாவது அவருக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சில ப்ரூஃப் எல்லாம் வந்துட்டு அவருக்கு கொரியரே போட்டு விட்டுருப்பாங்க. அதில் பேர்லாம் எதுவுமே எழுதியிருக்க மாட்டாங்க. அந்த அசிஸ்டன்ட் வந்து முக்கியமான கொரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொண்டு வரும்போது அவர் பயங்கரமாக கத்துவார், இது யாரோ ஒருத்தவங்க பேர் தெரியாமல் எழுதி போட்டிருக்காங்க, அதை கொண்டு வந்து நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன், இதில் ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் திட்டுறாரு. திரும்ப அந்த ஆஃபீஸ்க்கு இவர் வந்தார் பார்த்தீங்களா, ஒருத்தர் விடாமல் எல்லாரையும் எப்படி திட்டிகிட்டு இருப்பாரோ அதே மாதிரி எல்லாரையும் திட்டிகிட்டே இருப்பார். அந்த ஒன் சைட் லவ் பண்ணுற பொண்ணு இருக்குல்ல, அது வந்துடும். அது வந்த உடனே இப்போ அவங்க கிட்ட ஹீரோ கேட்பாரு, நீ என்னென்னலாம் அவன் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, நான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன் நீ நினைக்கிறியா, அவன் தான் இதெல்லாம் பண்ணா, இப்பெல்லாம் பண்ணுறது எனக்கு விருப்பமே இல்லைன்றது உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனுக்கு தான் சுத்தமாக எதுவுமே ஞாபகமே இல்லை, நம்ம மட்டும் நினச்சி ஒன்றும் ஆக போகிறது இல்லை, நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து அவங்களால மறக்க முடியாமல் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த ஒன் சைடில் இருக்காங்களா, அவங்க வந்து ஹீரோ கிட்ட கேட்பாங்க, அன்றைக்கி பார்க்கில் வந்து உன்னை ஒரு பொண்ணு கூட பார்த்தேன், அந்த பொண்ணு யாருன்னு கேட்கும்போது நீ வேற யாரையோ பார்த்துருப்ப, நான் அது கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுவார். வந்துட்டு இப்போ இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் கூட இருந்த ஃபோட்டோஸை வந்து ஜூம் பண்ணி பார்ப்பாங்க. அது ஹீரோயின் தான் அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே இப்போ தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த மீட்டிங் அப்போல்லாம் ஹீரோயின் அவங்க பார்த்துருப்பாங்கல்ல, அதில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அவங்க அப்பா இருக்கார்ல, ஹீரோனோட அப்பா, அவரும் அவங்க அண்ணனும் பேசிப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோக்கு வந்து கொஞ்ச நாள் மெமரி லாஸ் ஆனது, அது உண்மையா இல்லை ஹீரோயின் தங்கச்சி வேணும்னு இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணலாம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல, ஏன்னா நம்மளாலே அவளுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோ வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட் கூட வந்துட்டு இன்னொருத்தர் இருக்காருல்ல, அவர் கூட சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அந்த இடத்துல வந்து அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயினை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து செம்ம கோவப்படுவார். அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை, யாரை பற்றி நினச்சி பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுருவாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோயினுக்கு நல்லா தெரிய வந்துடும், அப்பாவோட கம்பெனியோட இந்த கம்பெனி இந்த பாஸாக இருக்கார்ல, இவர் வந்துட்டு சேர போகிறாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு நேராக அவர் திட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, இப்போ விஷயம் தெரிஞ்சிச்சு நீ செத்த அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணுவாங்க. இவர் ஹீரோயினை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு மயக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருந்த சேர்ல இப்படி மயக்கம் போட்ட மாதிரி வர ஆக்டிங்கை போட்டுட்டு இருப்பாரு. அவர் பாட்டுக்கு இப்படி நடிச்சிட்டே இருப்பாரு.
உடனே இவங்க டக்குனு என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை, ஆனால் இந்த கம்பெனியை அந்த ஆள் கூட சேர்ந்துட்டு விற்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டி விட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்ப்பாங்க. பார்த்தோன்னே கண்டிப்பாக ஒரு வார்த்தையாவது பேசுவாரன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஹீரோ கொஞ்சம் கூட சட்டை பண்ண மாட்டார். அவர் பாட்டுக்கு நேராக போயிடுவார். பார்த்து அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். போயிட்டு அவர் கூப்பிட்டு நின்று பேச ட்ரை பண்ணுவாங்க. அவர் பேச மாட்டேன்னு சொல்வாரா. அப்போ தான் சாரி, உங்களுக்கு கொஞ்சம் நாளாக கொஞ்சம் மறதி ஏற்பட்டு இருந்தது, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது, அதுலேருந்து உங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி நான் பொய்ய சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லுவாங்க. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஹீரோனோட அப்பா வந்து பார்த்துருவாரு போகிற வழியில். அங்கே பாருங்கள், திரும்பவும் அந்த ஆள் கூட உங்கள் பொண்ணு நின்று பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துருவாங்க. நான் சொல்கிறத கேட்டோன்னு ஹீரோ வந்து செம்ம டென்ஷன் ஆவார். இப்போல்லாம் நீ செஞ்சது என்னோட நல்லதுக்குன்னு நீ நினைக்கிறியா? அன்னைக்கு இந்த மாதிரி எனக்கு ஆனதுக்கு அப்புறமா என் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு என்ன நீ ஒப்படைச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காது. இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டாக இருந்தவன் வந்துட்டு அவ்வளோ பணத்தை ஏமாற்றிட்டு போயிட்டான். இப்போ அந்த பணத்துக்குலாம் வந்து நான் தான் பொறுப்பேற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது. உன்னால தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, உன் ஃப்ரெண்டாக இருக்கவனே உனக்கு இப்படி துரோகம் பண்ணியிருக்கானா, உன் அசிஸ்டண்ட்டாக இருக்கவன் மட்டும் உனக்கு உண்மையாக இருப்பான்றதை என்னால் எப்படி நம்ப முடியும்? அதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. 2 பேரும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் அந்த ஒன் சைடு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கலாம், அந்த பொண்ணு வந்துட்டு விசாரிச்சுட்டு இருக்கு. ஹீரோவும் அவங்களும் வந்துட்டு லவ் பண்ணுறாங்களா, அது யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களும் பெரிய இடத்து பொண்ணுன்றது தெரிய வருது. அப்போ வந்துட்டு இப்போ ஹீரோக்கு வந்து போட்டி வந்து அதிகமாகிடுச்சு. இனிமேல் நம்ம இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் போகணுன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு பணத்தெல்லாம் இது பண்ணிட்டு போட்டார், லாட்டியை போட்டுட்டு கிளம்பிட்டார்ல. அதனால் அவருக்கு நிம்மதியாக இருக்காது. எப்போ போலீஸ் பிடிப்பாங்களோ அப்படின்றதுக்காக தலைமறைவாகவே அவர் ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயினை விட்டால் ஹீரோ மனசில் இடம் முடிச்சிருவா, அதை விடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒன் சைட் லவ் பண்ணுறாங்களா ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தேடி வந்திருப்பாங்க. பேசிகிட்டே இருக்கவங்க வந்து முன்னாடிலாம் நம்ம எவ்வளோ ஒரு இதாக இருந்தோம்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். ஹீரோ வந்து ஹக் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் வந்துட்டு கையை தட்டி விட்டுறாரு. உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண வரல, கொஞ்சம் டைம் எடுத்து யோசி அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல, அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாரு. அவர் சின்ன வயசாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருப்பார். அவருக்குன்னு ஸ்பான்சர் பண்ணுறதுக்குலாம் யாரும் இருந்திருக்கவே மாட்டாங்க. அவர் பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்து தான் வந்து படிச்சுட்டே இருப்பார். அந்த டைம் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஹாஸ்டல் ரூமுக்குள்ளே வரவும் இவர் போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுப்பார். ஏன்னா அவர் பணத்தை எண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு அவர் சேர்த்து வச்ச காசெல்லாம் எண்ணிட்டு இருப்பார். அப்போ அவங்க 2 பேரும் என்ன பேசிப்பாங்கன்னா, இந்த ஹாஸ்டலில் வந்துட்டு ஹீரோ தான் வந்துட்டு அவனுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாமே கிடைக்குது, அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கான், அவன் சுத்த வேஸ்ட்டு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இதனால் வந்துட்டு பேசினவங்க மேலே கோவத்தை விட ஹீரோ மேலே தான் அவருக்கு அதிகமாக கோவம் வந்துட்டே இருந்திருக்கும். அந்த ஒன் சைட் லவ் பண்ணாங்களா அவங்க எல்லாருமே ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. இது மாதிரி இப்போ இவருக்கு வந்து ஹீரோவை பிடிக்காம போனதுக்கு இன்னொரு காரணம் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு அந்த ஒன் சைட் லவ் பண்ணுறாங்களா அந்த பொண்ணை வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து அப்பத்துலேருந்து ஹீரோவை தான் பிடிச்சிருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு வந்து ஹீரோ மேலே பயங்கரமாக ஒரு பகையாக மாறிடுச்சு. அதுக்கு தான் அவர் இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாரு. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு திரும்ப ஹீரோயின் எல்லாருமே ஒரே கம்பெனி பற்றி தானே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த மீட்டிங்காக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருக்கவும் ஹீரோனுக்கு கோவம் தாங்காமல் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. ஒன்று ஹீரோ பின்னாடியே வராரு. ஒரு ரூம்குள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு கரண்ட் போயிடுது. அந்த ரூம்குள்ளே வந்து வெளியே பார்க்குறாங்க. ஏன்னா நீ பண்ணது தப்புன்னு ஹீரோ திரும்ப சொல்கிறதுனால அவங்களுக்கு எரிச்சலாக வந்துட்டு இருக்கு. வெளியே போக முடியல, ஏன்னா இல்லை ஆட்டோமேட்டிக் லாக்காக இருக்குல்ல, அதனால் இப்போ வந்து கரண்ட் இல்லைன்றதுனால ஓப்பன் ஆக முடியல. 2 பேரும் மாட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மேலே ஒரு ஓப்பன் இருக்குது, நீ மட்டும் என்ன தூக்குனீன்னா நான் மேலே பக்கமாக போய் தப்பிச்சு போய் வெளி பக்கமாக வந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வார்னா, நீ வந்து இந்த கணக்கிற உன்னையெல்லாம் என்னால் தூக்க முடியாது, பேசாமல் நீ முட்டி போட்டு குனிஞ்சு நில்லு, நான் முது மேலே ஏறி நான் தப்பிச்சு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. நேரமாக ஹீரோனும் கதவு திறக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களால சுத்தமாக முடியல. ஒரு அளவுக்கு மேலே வந்துட்டு அவங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவை எடுத்துறாங்க. சரி ஓகே, என்னால் ஏற்பட்ட நஷ்டத்துக்கு உங்கள் கம்பெனிக்கு நானே வந்து செக்ரட்டரியாக வந்து அதுவும் உங்களுக்கு இப்போ செக்ரட்டரியாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்போ இந்த ஆஃபீஸை விட அவங்க முன்னாடி இருந்த ஆஃபீஸை விட இந்த ஆஃபீஸ்க்கு அவங்க ரொம்பவே உழைக்கிறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம ஆஃபீஸ் கூட நீ இந்த அளவுக்கு உழைச்சதில்ல, அவங்க கூட இவ்வளோ வேலை பார்க்குறேடி அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்களா, இங்கே வந்து அந்த ஒன் சைட் பொண்ணு வேறு இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வம்பு வளர்த்துட்டே இருக்கும். ஹீரோனுக்கு செம்ம வெறியேறிட்டே இருக்கும். ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்களால ஃபைலெல்லாம் வந்து எடுக்க முடியாது, கொள்ள முடியாது. அப்போல்லாம் ஹீரோ வந்து அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயினுக்கு வந்து சிரிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஹீரோ ரொம்ப கடுகடுப்பானவர் தானே, இப்போ அப்படி தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். அதே சமயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாருங்க, உங்ககிட்ட நான் போய் சொன்னது உங்களுக்கு இவ்வளோ நஷ்டப்பட்டதுக்காக தான் நான் அவங்க கூட இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் உங்களோட அந்த ஃப்ரெண்டு இருக்காங்களா அந்த ஒன் சைடில், அது வந்து என்னை ரொம்பவே தேடிட்டு இருக்கா, அவகிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ திரும்பவும் ஹீரோ மற்றதெல்லாம் பேசும்போது, ஆமாம் இதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் இருந்தது தான், இப்போ எதுவுமே கிடையாது, நீங்கள் என்னோட பாஸ், நான் உங்களோட எம்ப்ளாயி அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கோவமாக சொல்லிடுவாங்க. பேர் இப்போ ஒன்றா வேலை பார்த்துட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைலாம் வர ஆரம்பிக்குது. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீலிங்ஸுமே இல்லாமல் தானே அவருக்கு அந்த ஒரு இது இருந்தது. இப்போ ஹீரோயின் கிட்ட இப்படி வம்பு வளர்க்கும் போது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாறி மாறி கண்ணத்தை கிழிக்கிறது, சண்டை போட்டுக்கிறது, இது மாதிரிலாம் அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. இதை பார்க்கும்போது அந்த அசிஸ்டண்ட்டுக்கே ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபீலிங்ஸ்லாம் இல்லாமல் இருந்தது பாஸ், இப்போ எப்படின்னு கேட்கும்போது எனக்கே தெரியல, கொஞ்ச நாளாக வந்துட்டு எனக்கு எல்லாம் ஞாபகம் மறதியாக இருந்தது. அப்போ அந்த பொண்ணு தான் ஒரு கப்பல் மாதிரி என்கிட்ட நடந்துகிட்டு இருந்தா, அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இப்போ எனக்கு ஞாபகம், அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் அவள் அப்படி பண்ணும் போதெல்லாம் எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது. அவள் கூட இப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் அவளை நான் பழி வாங்க நினைக்கிற போது அவள் கூட விளையாடுறது எல்லாமே எனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குது.
2வது இப்ப எனக்குள்ள கேள்வி என்னன்னா, அவ என்ன உண்மையிலேயே விரும்பினாளா? இல்ல பிரச்சனைக்காக தான் அப்படிலாம் பண்ணாளா? அப்படின்றது மட்டும் எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப இங்க ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா, ஆனா எனக்கு வந்து அவள உண்மையிலேயே பிடிச்சிருக்குன்ற மாரி எனக்கு ஒரு டவுட் இருக்குன்ற மாரி சொல்லிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த ஒன் சைடு இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா சண்டை போடுறாங்க அப்படின்ற உடனே, ஹீரோயின் கிட்ட உள்ள கோவம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருது. "நீ ஏன் எப்ப பார்த்தாலும் அவங்க 2 பேரும் கூட சண்டை போட்டுட்டே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல நான் சில விஷயங்கள்லாம் அவருக்கு அகைன்ஸ்டா அந்த மாரிலாம் பண்ணிட்டேன். அதனால தான் அவருக்கு என் மேல கோவமா இருக்கு." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது. இது என்ன பண்ணிடும், உளறிடும். இந்த மாரி ஹீரோவுக்கு வந்து உன்ன அடிக்கடி திட்டுறான்னு நீ பெருசா அத எடுத்துக்காத. அவனுக்கு இந்த மாரி எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. அந்த மாரிலாம் அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே அப்படிதான் இருக்கு. அதனால அவன் அப்படிதான் நடந்துப்பான் அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு இப்ப தான் புரியுது. ஓ! அதனால தான் அவர் வந்துட்டு அந்த மாரி நடந்திருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் அவர் மேல உள்ள கோவம் வந்துட்டு இப்ப ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுரும். ஹீரோயினுக்கு வந்து இப்ப தெரிஞ்சிரும். அப்ப அப்பத்துலருந்தே அவன் அந்த மாரி நம்ம மேல கோவமா இருந்திருக்காரு புரொஃபஸரா இருக்கும்போதே அப்படின்னா, அப்ப அதுதான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்களா? அதனால வந்துட்டு இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ கிட்ட போயிட்டு டைரக்ட்டா போயிட்டு ஹக் பண்ணி, நான் உங்ககிட்ட அப்படிலாம் பேசியிருக்க கூடாது, அப்படிலாம் நடந்திருக்க கூடாது. ஆனா நான் உங்க மேல வச்ச ஃபீலிங்ஸ்லாம் உண்மை அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. இதுல வந்து ஹீரோவோட கற்பனையா இருக்கும். அவரு வந்து இந்த மாரிலாம் சொல்ற மாரி அவங்க நெனச்சு பார்ப்பாரு. இப்ப முன்னாடிலாம் அவங்க அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின பத்தி பேசினா அவர் ரொம்ப கோவப்படுவாரு. இப்ப ஹீரோயின பத்தி பேசினா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவங்க கூட வெளிய வரும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அவங்க கூட போடுற சண்டை எல்லாமே அவருக்கு ரொம்பவே புடிச்சு தான் போயிருக்கும். வந்துட்டு இப்ப அந்த ஒன் சைட் லவ் பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு இப்ப நல்லாவே தெரியுது. ஹீரோ வந்துட்டு இவங்கள தான் லவ் பண்றாரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. இனிமே வந்துட்டு வேலையாகாது. அப்ப அவன் பண்ண மாதிரி நம்மளும் இவன்கிட்ட இருக்கிற பணத்த எடுத்துட்டு போனா தான் சரி வரும்ன்ற மாரி அவங்க தனியா ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்க வந்துட்டு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ மேல அந்த லவ் வந்துட்டு அவங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ஹீரோ இப்ப ஓப்பனாவே புரிஞ்சுப்பாரு. இப்ப நம்மளுக்கு வந்து ஹீரோயின ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைக்கும்போது, அவரோட ஈகோ வந்து அவருக்கு தடுத்துட்டே இருக்கும். எப்படி ப்ரப்போஸ் பண்றதுன்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிளான் வந்து சொதப்பிட்டே இருக்கும். அதனால சில கலாட்டாக்கெல்லாம் நடந்துட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க அண்ணன்லாம் லவ் பண்றார்ல, அந்த டீம் எல்லாம் அவங்கலாம் வந்து அந்த கப்பிள்ஸ்லாம் வந்து சேர்ந்துட்டே இருப்பாங்க. ஒன் சைடா லவ் பண்றாங்களா, அவங்க வந்துட்டு ஹீரோவோட கம்பெனிலேருந்து இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஹீரோயின் அந்த கம்பெனில தான் வேலை பார்க்கறதுனால, அவங்க அசிஸ்டன்ட் எல்லாரும் சேர்ந்து அவங்கள அந்த மாரிலாம் பண்ண விடாம கரெக்ட்டா மாட்டி விட்டுருவாங்க. இப்ப கம்பெனி வந்து பெரிய லாஸ்லேருந்து தப்பிச்சுரும். இப்ப ஹீரோயின் முன்னாடி பண்ண வேலைக்கு வந்து இத அவங்க பண்ணதுனால ஹீரோக்கும் அவங்க மேல உள்ள கொஞ்சம் நெஞ்ச கோவமும் வந்து போயிருக்கும். இப்ப இவங்க 2 பேரும் வந்துட்டு ஓப்பனாவே வந்து தன்ன லவ் பண்றோம் அப்படின்ற மாரி ஏன்னா அவங்கள விட்டு அவங்க இருக்க முடியாதுன்ற மாரி அவங்க புரிஞ்சுப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. 2 பேரும் இப்ப சந்தோஷமா வாழணும் அப்படின்ற முடிவுக்கு வந்திருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து இந்த கம்பெனி நடத்தணும்னு முடிவு பண்ணி, சந்தோஷமா இந்த கம்பெனிய நடத்திட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுருவாங்க. அதோட இந்த ட்ராமாவும் முடிஞ்சிடும். ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னொரு ட்ராமால சந்திக்கலாம்.